நினைச்சிட்டு அங்க போன பிறகு தோத்துட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா வெற்றின்னு நம்ம தோல்வியை நோக்கி வந்தா எனக்குள்ள அந்த கேள்வி இருக்குது. இங்க உங்க எல்லாத்தையும் இப்படி கூட்டிட்டு போய் இறக்காமத்தை முழுக்க சுத்தி காட்டி நீங்க எனக்கு சுத்தி காட்டணும். உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் அப்படியே அக்கறை பத்து கல்முனை காத்தாங்குடி முழுக்க எடுத்துட்டு போய் யாருப்பா வெற்றி அடைஞ்சிருக்கிறா? வீடு வீடா போனா ஒரு ஆள் டாக்டர், அவர் இன்ஜினியர், இவர் அரசியல்வாதி, அவர் லோயர், பெரிய மாளிகைகள்ல பெரிய 4 வாகனத்தோட வாழ்றாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், இவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? பள்ளிவாசல் மூலையில ஒரு ஆள் தூங்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஒழுங்கா பெட்டு இல்லை, ஏதோ அப்படி மூலையில் இருக்கிறார். இவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இவங்கெல்லாம் சக்சஸ். அவர் டாக்டர் சக்சஸ் ஆயிட்டாரு, இன்ஜினியர் சக்சஸ் ஆயிட்டாரு, இவர் உருப்படல அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியான ஒரு நோக்கு, அந்த வெற்றி அந்த கண் கொண்டு நான் பார்க்கிறேன்னு கேட்டா இல்லை. அங்கதான் எனக்கு பிரச்சனை வருது. ஏன்னா அப்படியே நம்ம போனா இதை விட பிரம்மாண்டமா வாழ்ந்த ஒரு ஆள் ஃபிரௌனுடைய அரண்மனையில என்ன இல்லை? புதையல் வேணுமா, நீரூற்று வேணுமா? நைல் நதி, நீல நதி ஓடுது. எனக்கடியால ஓடுற ஏண்ட ஆரன்றான். எப்படி இருமா? ஆனா ரப்புக்கும் இல்ல, நான் தான் உங்க ரப்பு அப்படின்றான். ஃபிரௌனுடைய வரலாறு உலகத்துல மனிதன் கண்டுபிடிச்ச அதிசயங்கள் ஒன்று சேர்த்தாங்க. இறைவன் நமக்கு தந்த கண்ணை வச்சா அது எதுக்கும் வராது, கிட்னியை கொண்டாந்து வச்சா எதுக்கும் வராது. மனுஷனா செஞ்ச அற்புதங்கள் என்னன்னு பார்த்தா, உங்க இறக்காமத்துல கெட்டி வச்சிருப்பாங்க வீடுகள், அதெல்லாம் ஒரு 50 வருஷம் போக்குள்ள புத்து மண்ணு புத்து செவர்னு உடைச்சிருவாங்க. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரமிட் கட்டினாங்க. உலகத்துள்ள எல்லா அதிசயத்தையும் கணக்கு போட்டு ஒரு 7 மொத்தமா எடுத்தாங்க. 7 wonders of the world. அப்புறம் கூடிட்டது. இந்த 7ல பிரமிட் வந்துச்சு. இந்த பாரா, அவங்க சொல்லுவோம் ஃபெரோ, பாராக்கள், பாராவோண்டுவார்கள். அவங்க வாழ்ந்து இறந்து போனா அவங்க கபர் தான் அது. அந்த மாதிரி என்னப்பான்னு கேட்ட ஒரு பெரிய இந்த கோணத்தை இந்த ஷேப்ல செஞ்சிருக்கிறாங்க. பிரமிட் ஷேப்ல ஒரு கல்லுக்கு மேல ஒரு கல்லை வச்சிருக்கிறாங்க. இந்த ஷேப்ல கிரெயின் இல்லாம இவ்வளவு பெரிய, நீங்க நினைக்க கூட செங்கல்ல கட்டி இருக்காங்க. இந்த ஹோல்ல பாதி வரும் ஒண்ணு, அதுக்கு மேல ஒண்ணு, அதுக்கு மேல இந்த ஷேப்ல எப்படிப்பா கட்டினாங்க? உள்ளுக்குள்ள கரண்ட் இல்லாம எப்படி உருவப்படம் வரைஞ்சிருக்கிறாங்க? இன்றைக்கு மிஸ்ட்ரி. இன்றைக்கு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அதாவது approximately more than 3000 years, 3000 வருடங்களுக்கு மேலாச்சு. 100 வருஷத்துல ஒரு பள்ளிக்கு போய் பாருங்க, ஒரு இடத்துக்கு போய் பாருங்க, 200 வருஷம் வெடிப்புட்டு இருக்குது, இதாகிட்டு ஒரு கட்டிடம் அப்படியே நிக்குதுண்டா. அவங்க கட்டிட கலையில் அப்படிப்பட்ட விற்பனர்கள் எப்படி கட்டினாங்க, எத்தனாயிரம் பேர் போயிட்டு கட்டினாங்க, இந்த ஷேப்ல கட்டினாங்க. உலகத்தில் அந்த கட்டிடம் இன்றைக்கும் அதிசயம். அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு ஆள், அல்ல பேரை சொல்லல, ஃபிரௌன் பேர். ஃபிரௌன்டா நம்ம நாட்டில் ஜனாதிபதி என்ற பாருங்க, அந்த மாதிரி அந்த மக்கள் ஜனாதிபதிக்கு சொல்றதுதான் ஃபிரௌன் என்றது. அவன் பேர் வேற. அந்த ஃபிரௌன்களில் ஒரு ஃபிரௌனை பத்தி தான் அல்லாஹ் சொல்றான். அவன் எப்படி சாப்பிட்டுருப்பான்? பக்கத்தில் ஒரு ஆள் காத்தடிச்சிருப்பான், தும்மினா படிக்கத்து பிடிச்சிருப்பான். அவன் அரண்மனைக்கு வாரத்துக்கு எத்தனை பேரை தாண்டி வரணும், எவ்வளவு, அதாவது எல்லா சிப்பாய்கள் நிற்பாங்க. அவரோட பேசுறேன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நீங்க நினைக்கிறீங்களா ஃபிரௌன் வெற்றி கண்டுட்டாரு? ஃபிரௌன் சக்சஸா? அதான் உங்கள்கிட்ட கேட்கிற கொஸ்டின், எனக்கு அது தெரிஞ்சாகணும். வெற்றியின் இரகசியம் என்ற தலைப்புல ஆரம்பம் நான் கேட்கிறேன். இவ்வளவும் சொல்லிட்டேன். ஃபிரௌன் வெற்றி அடைஞ்சிட்டாரா? அப்ப ஃபிரௌன் ஏன் வெற்றி அடையலன்றீங்க? அப்படியே மூசா நபியை கொண்டு போய் கேமரா வச்சிருவோமா? அந்த அரண்மனையில் இருந்து சாப்பிட்டு கவி அமீன் ரொம்ப பலமானவர், நல்லா சாப்பிட்டாரு அரண்மனையில. அல்லாஹ் சொல்றான், ரோட்ல போறவள்ள 2 பேர் தகராறு பண்றாங்க. என்னப்பா அப்படின்னு, ஒரு இளைஞன் தானே, கொஞ்சம் அவசரப்பட்டுருவீங்க. இளமை என்பது அவசரமா அடிச்சிருவீங்க. மூசா ஒரு குத்தினார், கதையை முடிச்சிட்டாருன்றா. ஒரு ஷாட்ல ஆள்காலி, அவ்வளவு பவர். அப்புறம் தான், ஆஹா ரப்பே நான் தப்பு பண்ணிட்டேன், இது அமலு ஷைத்தான், இது ஷைத்தான் வேலை, இறைவா என்ன மன்னிச்சிரு என்று அவர் மன்னிப்பை கேட்டுட்டு மதியனை நோக்கி போறார். வர்ற வழியில மூசா கையில ஒரு கைத்தடி, தோல்ல ஒரு துண்டு, பிளேசர் போட்டு டை வேர் பண்ணி, மிஸ்டர் ஃபிரௌன்
அரண்மனைக்கு வந்து மூசா அப்படி பேசல. ஒரு ஆடு மேய்க்கிற கோலத்தில் ஆஃப்டர் 10 இயர்ஸ், ஒரு 10 ஆண்டுகள் கழிஞ்சு தன் மனைவி பிள்ளைகளோட வரப்போல அவர் நபி ஆகிறார். இப்ப கையில ஒரு கைத்தடி, மேல ஒரு துண்டு மூசா நபி போட்டுட்டு வந்து ஃபிரௌனோட பேசுறார். அல்லாஹ் சொன்னான், நாங்க ஃபிரௌனை கடலுக்கு அனுப்பிட்டு மூசாக்கு பின்னாடி உள்ளவங்களுக்கு எகிப்தை கொடுத்தோன்றான். நான் கேட்கிறேன், மூசா சக்சஸா? மூசா அலைஹிஸ்ஸலாம் வெற்றி அடைஞ்சிட்டாரா? அப்ப உண்மையா டெஃபினேஷன் என்ன? எது வெற்றி, எங்க வெற்றி? எல்லாத்தையும் படிச்சுட்டு தலையை கொண்டு போய் தரையில வைத்து இறைவனோட பேச முடியலண்டா அவர் டாக்டரா இருந்தும் வேலை இல்லை, இன்ஜினியர் இருந்து வேலை இல்லை, லோயரா இருந்தும் வேலை இல்லை. வெற்றி என்பது இறைவனோட தொடர்பு கொள்வதில் தான் இருக்கிறது. இறைவனுடைய உதவி இந்த பூமிக்கு எடுக்கும் இளைஞனாக நீங்க நிக்கணும். ரஹ்மான் உங்களுக்காக வானத்துடைய கதவுகளை திறக்கணும். இந்த பூமிக்கு மேல் அல்லாஹ், அது நடக்குமான்னு கேட்டா நான் இன்ஷால்லா ப்ரூஃப் பண்றேன். அதெல்லாம் ஸ்லோவா போவோம். பட் ஆக்சுவல் ஃபேக்ட், எது வெற்றி என்று சஜாமௌலியை கேட்டாரு, அதுல கிளியர் கட்டான ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்கு இல்லைண்டா. எது வெற்றி? ஜஸ்ட் நீங்க எல்லாம் டாக்டர் ஆகுங்க, அது மைக்க பிடிச்சி பேசணும்னா நான் வந்து உங்கள்கிட்ட பேச வேண்டிய தேவையே இல்லை. அது வெற்றியான்னு கேட்டா அது வெற்றியில ஒரு பகுதி. கங்க்ராச்சுலேஷன், யூ டன், மாஷா அல்லாஹ். நான் உங்களை பாராட்டுவேன். ஏன்னா அவங்க துன்யான ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. பட் இறைவனோட அந்த தொடர்பு வராவிட்டால் அதுக்கு பேர் வெற்றி என்று யாராவது வரைவிலக்கணம் கொடுத்தால் டோட்டலி நாங்க ராங், நாங்க பிழை. ஸோ இன்ஷா அல்லாஹ் அந்த வெற்றியை நோக்கி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பயணிக்கிறதுக்காக வேண்டி ஒரு முதல் படித்தரமாக இந்த தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் அதுக்குள்ள டீப்பா அப்படியே போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 கேள்விகள் நான் சொன்னேன். ஏன் நான் பேச முன்னாடி நான் நினைக்கிறத பேசினா நான் தப்பு. நீங்க என்ன ஆசைப்படுறீங்க, என்ன விரும்புறீங்க, உங்க மென்டாலிட்டி என்னன்னா புரியணும். முதல்ல இறக்காமத்துக்கு எத்தனையோ வருடம், நாங்கள் 15 வருஷத்துக்கு பிற வந்திருக்கிறோனோ 10 ஞாபகம் இல்லை. எப்பயோ ஒரு நாள் இந்த ஊர்ல வந்தது ஞாபகம். அது கிட்டத்தட்ட 2008-09 நினைக்கிறேன். அல்லாஹுவால எனக்கு ஞாபகம் சரியா இல்லை. ஆனா இந்த ஹோல்ல ஒரு தடவை ஒரு மாலை நேரம் நிகழ்ச்சி ஒன்று நடத்திட்டு போனேன். அந்த ஞாபகம் எனக்கு சாடமாடையா இருக்குது. ஸோ நான் இப்ப என்ன கேட்கிறேன்டா, உங்களை புரிஞ்சாதானே உங்களுக்கு எப்ப பேசலாம். எல்லா ஊருக்கும் ஒன்றும் பேசல, அது கோக்கட்டா தைலை கைன்னு போயிட. உங்க மனசு என்ன கேட்குது, என்ன பிரச்சனை, உங்களுக்குள்ள என்ன இது, அதனோட நான் வெற்றியை நோக்கி அந்த பயணத்தை டச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ நான் முதல்ல ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டு நிகழ்ச்சியை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க தான் நிகழ்ச்சியை தொடங்க போறீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நீங்க எப்படி இந்த படிப்பை பார்க்குறீங்க என்பதை வச்சு நான் கொஞ்சம் தொடரலாம்னு நினைக்கிறேன். வணங்குதா? என்ன எனக்கு சொன்னாங்க, அதாவது ஓயில் செஞ்ச பிள்ளைகள், செஞ்சு முடிச்ச பிள்ளைகள் ஒரு தகராறு நடத்தி போலீஸில் இருக்கிறாங்களாம். அடுத்தது பெருநாள் அன்று நடந்த ஒரு நிகழ்வு சொன்னாங்க. நான் அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்லை. என்றாலும் பெருநாள் அன்று நடந்த ஒரு தொழுந்து முடிஞ்ச உடனே தகராறு பண்ணி பிள்ளைகளை கொண்டு போய், அதாவது 2 பேர் சாதாரண சின்ன வயசு பிள்ளைகள். முஸ்லீம் என்றா யார்? எங்களை பார்த்தா முஸ்லீம் என்றா எங்க பண்பு தெரியணும். எங்களுக்கு சிரிப்பால் இந்த சமூகம் எங்களை கவரப்படணும். ஒழுக்கமண்டா எங்கள்கிட்ட இருந்து வெளியாகணும். அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத் இது. அதனால திரும்ப திரும்ப அவர்கள் பேசுகிறார்கள். அதாவது எங்க ஏரியாவில் இவங்க இருந்திருக்கிறாங்க, கிராம் பார்ட்ஸ் பகுதியில். உண்மையாக அவர் கவலையோட பேசுறார். ஏன்னா நான் இந்த பக்கத்தில் ஹெல்மெட் இல்லாமல் போறதை நிறைய பார்க்கிறேன்டா. நான் சொன்னேன், சுப்ஹானல்லாஹ், ஒரே ஒரு மார்க்கம் ஹக்கு தரீக். ரோட்ல போற நேரம் பாதைக்கு உரிமை இருக்கென்று பேசின தலைவர், எச்சு துப்புறது எப்படி என்று சொன்ன தலைவர், சிரிச்சா சதக்கா என்று சொன்ன தலைவர், சுப்ஹானல்லாஹ், நீங்க எப்படி உட்காரணும், பாதைகளை இடையூறு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தலைவர். அதனால எங்க பாதுகாப்புக்கு தான்ப்பா ஹெல்மெட் போட்டிருக்கிறாங்க. ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா மண்டை காலி, முடிஞ்சு போச்சு கதை. இது எதுக்கு, யாரு தேவைக்கு போடப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? மோட்டார் சைக்கிள் என்பது பாதுகாப்பில் ஏர்பேக் இருக்குது கார்ல மாதிரி. இது பாதுகாப்புல ரொம்ப கம்மியான ஒரு இது. வேகமா போற நேரம் அல்லது ஸ்லோவா போனாலும் இடிஞ்சா பிரச்சனை. ஹெல்மெட் போடுங்க என்பது நாட்டு சட்டமா சொன்னாலும் சிந்திக்கிற நீங்க எப்படி சிந்திக்கணும்? இது எங்களுக்குப்பா, இது எங்களுக்கு என்று நம்ம நினைச்சிடணும். அப்ப அந்த வகையில் அந்த சிந்தனைகளில் நாம் வரணும். கொஞ்சம் இந்த பகுதிகள் அது கம்மின்னு அவங்க சொன்னாங்க. ஆமா, நானும் அதை பார்த்திருக்கிறேன். அதனால நம்ம நிறைய மாறணும் என்ற ஃபீலிங்கோட இன்ஷா அல்லாஹ் அந்த செய்திகளையும் நான் இடைக்கிட உங்களுக்கு மத்தியில் பதிவு செய்யறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்களாம் ஏன் படிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ள ஆசையா இருக்குது. 13 எல்லாம் அட்வான்ஸ் லெவலா? எல்லா ஸ்டூடெண்ட் அட்வான்ஸ் லெவல் தானே? பயோ படிக்கிறவங்க, சயின்ஸில்
கை தூக்கம் பார்ப்போம். இவ்வளோ பேர் தான். சரி. காமர்ஸ், காமர்ஸில் யாரும் இல்லையோ? ஆர்ட்ஸ், பரவாயில்ல, ஆர்ட்ஸும் சரிக்கு சரி இது இருக்கிறாங்க. ரைட். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். எதுக்காவது ஒரு நோக்கம் தெரிஞ்சிருக்கிறேன். டெஸ்டினேஷன், ட்ரீமிங், பேர்னிங் டிசையர், மாஸ்டர் மைண்ட், ஒபீடியன்ட், பொலைட்னஸ். நான் சைக்காலஜி. சைக்காலஜி என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் குறிக்கோள், டெஸ்டினேஷன். எங்கப்பா போறீங்க? அவர் சொன்னாரே, போறது எங்கன்னு தெரியாது. சிங்களத்தில் சொல்லுவாங்க, எண்ணெய் கொய்த மல்லிய பொருள்ண்டானா. எங்கப்பா போறீங்க? தேங்காய் இருக்குது. கேட்ட கேள்வி எங்க போறேன். அவன்கிட்ட பையில என்ன இருக்குன்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், நான் கேட்ட கேள்விக்கு வேற ஒரு பதில் கொடுத்தானா. இதே மாதிரி டெஸ்டினேஷன் தெரியாட்டி நம்ம ஒழுங்கா போக மாட்டோம். குறிக்கோள் தெரியணும், எங்க போறோம். ஸோ அதனால ஏன் படிக்கிறீங்கன்ற கொஸ்டின்ல பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. ஏன்னா நிறைய பேர் எதுக்கு படிக்கிறேன்டா, எங்க உம்மா விடுறாங்களே இல்லையே, வீட்டில் இருப்பேன்னா என்னை என்னென்னமோ சொல்லி அனுப்பிட்டாங்க, அதுக்கு படிக்கிறாங்க. அந்த டெஸ்டினேஷன் சரி வராது. உம்மா தேவைக்கு படிக்கலாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு ஆள் சொல்லுங்க பார்ப்போம், எதுக்கு படிக்கிறீங்க, ஏன் படிக்கணும்? 2 கொஸ்டினுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இது ஒரு ஃப்ரெண்ட்லியா நான் உங்கள்கிட்ட கேட்கறது. நான் நினைக்கிறேன் நீங்க சிரிப்பால மட்டும் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு. வாயால நாவும் அசைஞ்சு பதில் தேவைப்படுது. சும்மா சொல்லுங்க, எதுக்கு படிக்கிறீங்க? எதுக்கு? ஜப் உண்டு. மாஷா அல்லாஹ், ஓப்பனா டிக்ளேர் பண்ணாரு, ஜப் உண்டு தேவை, கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும், அதுதான் படிக்கிறேன்றாரு. என்னை பொறுத்தளவில் இதுக்கு நான் டீட்டெயிலாக பேச போனாலும் பரவாயில்ல, சொல்லுவோம், டைம் அப்புறம் எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா, கொஞ்சம் டைம் எடுப்போம். மாஷா அல்லாஹ், ஜப் உண்டு தேவைன்னு படிக்கிறாராம். ஜொப்பு எதுக்கு? நீங்க ஜொப் செய்ய ஆசையா, இல்லாட்டி பணம் சம்பாதிக்க ஆசையா? ஜொப் செய்ய தான் ஆசையா? அப்ப ஃப்ரீயா ஜொப் செய்வீங்களோ? பணம் தேவையா? சரி, எதுக்கு ஜொப் அவர் கேட்கிறாருன்னா, பணம் சம்பாதிக்கணும், அதுதான் ஜொப். ஒரு இடத்துல போய் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை செய்யறா, ஃபுல்லுஸ் வேணும், அது கிடைக்கணும்டா படிக்கணும். ஆமா, நீங்க புரிஞ்சது சரியான்னு கேட்டீங்கன்னா, படிச்சவங்களுக்கு பணம் கிடைக்கும்டா. நான் இதை விட உயர்வா படிப்பை பார்க்கிறேன். பணத்துக்கும் படிப்புக்கு நீங்க முடிச்சு போறீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஓகே. ஆனா படிப்பு என்பது அது இல்லை. அதை நான் வேறையா சொல்றேன், மறந்துட்டேன்னு நான் ஞாபகப்படுத்துங்க, நான் சொல்லிடுறேன். அதாவது நிஜமா உங்க ஏரியா அப்படி சுத்தி பார்ப்போமா? நான் உண்மையை இறக்காமத்துல பெருசா நடந்து இல்லை, எனக்கு தெரியாது, கொஞ்சம் பார்ப்போம். கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க டவுன்ல இருக்கும், அம்பாறை டவுன்ல, அங்க அக்கரைப்பத்து எல்லாம் இருக்கும். இதுல எல்லாம் பெரிய பெரிய ஹாஜியார் மார்க்கெல்லாம் உட்கார வச்சிருவோமா? எல்லாரும் உட்கார வச்சிருவோம். உட்கார வச்சு ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய், ஹாஜியார் பிஹெச்டி முடிச்சிட்டீங்களோ? நீங்க டாக்டர்? நீங்க யாரு? எஸ்எஸ்சி பாஸ் இல்லைன்னுவாங்க. அந்த காலத்துல 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு லெவல்ல உள்ளவங்க எல்லாம் பெரிய ஆள். ஒரு ஆள் கை எப்படி வச்சுட்டு இருப்பாரு, என்ன சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிமா பார்ட் குவாலிஃபைட், பிகாம் ஸ்பெஷல் முடிச்சிருக்கிறேன். ஹாஜியார் இப்படி போட இவர் இப்படி சம்பளம் வாங்குறாரு. ஹாஜியார் ஆடிட் எல்லாம் நான் தான் பண்றேன்றாரு. இது உண்மையா பொய்யா? கொழும்பு மெயின் ஸ்ட்ரீட் எடுத்துக்கொண்டீங்கன்னா பிரம்மாண்டமான ஜவுளி, பெரிய எல்லா துறைகளையும். சி ஸ்ட்ரீட்ல எடுத்துக்கொண்டீங்க, அந்த பக்கம் இந்த பக்கம், கொழும்பு ஹாபர் இதயம், இலங்கையிட அந்த இதயத்துல இருந்து கக்கிச்சுன்னு வைங்க, அம்புட்டு வந்து போகுது. அங்க எவ்வளவு பேர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கிறாங்க. நிஜமா பணம் சம்பாதிக்க படிப்பு என்பது தேவை இல்லைன்னு சொல்ல, படிச்சுதான் பணம் சம்பாதிக்கணும் என்று இருந்தா, இலங்கையில் உள்ள முதல் தர பணக்காரர் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அவங்க சொன்னதை சொல்றேன், நான் சொன்னதை சொல்லல. ஸ்ரீலங்காவில் இப்ப தம்மிக்க பெரேரா, அதுக்கு முன்னாடி ஹரி ஜெயவர்தன், அதுக்கு முன்னாடி தேசமானிய, தேசபந்து, இப்படி எக்கச்சக்கமான பதவி கொடுத்த லலித் கொத்தலாவல. அவர் தான் நீண்ட காலம் இருந்தவர். லலித் கொத்தலாவல 2002 அவர் தான், 3 அவர் தான், 4 அவர் தான், 5 அவர் தான், 6 அவர் தான் ஸ்ரீலங்காவுல நம்பர் 1 பணக்காரர். கோவிட் அந்த சுனாமிக்கு பிறகு, சுனாமி நினைக்கிறேன், சுனாமிக்கு பிறகு அவர் என்ன ஆகுது, 365 கன்சாலிடேட்டட் கம்பெனி டைரக்டர் அவர். அவ்வளவு கம்பெனி, அதாவது கிட்டத்தட்ட 400 கம்பெனி நினைக்கிறேன், சரியா? 325 400, அவ்வளவு கம்பெனிக்கு விசிட் பண்ணலாமா? இலங்கையில முதல் தர பணக்காரர் அவர். ஒரு மீடியா கன்ஃபர்ம் இதுல சொல்றாரு, பிரஸ்ல, நான் ஓஎல் ஃபெயில் தெரியுமான்றாரு. நான் ஓஎல் ஸ்ரீலங்காவுடைய முதல் தர பணக்காரர். அப்ப பப்ளிக்கா சொல்றாரு. அவர் தான் நீங்க கண்டிருப்பீங்களா, கொழும்புல பிஓசி, பேங்க் ஆஃப் சிலோன், புட்டு பம்பட்டுவாங்க கொழும்புல உள்ளவங்க, புட்டு மாதிரி இருக்கிற மாதிரி. அந்த பிஓசிக்கு முன்னாடி செலிங்கோ மந்திரண்டுவாங்க. இதுக்கு இவர் தான் உயரமான கட்டிடம் அடிச்சாரு. அந்த அளவுக்கு வந்தவர் இவர். சோ நான் உங்கள்ட்ட என்ன கேட்கிறேன்டா, ஃபர்ஸ்ட் முதல் தர பணக்காரன்டா அவர் எவ்வளவு படிச்சிருக்கணும்,
எவ்வளவு படிச்சிருக்கணும்? பில் கேட் சொல்றாரு, எங்க வகுப்புல 1ஆம் பிள்ளைக்கு நான் பின்னாடியால், எங்க வகுப்புல 1ஆம் பிள்ளைக்கு நான் சம்பளம் கொடுக்குறேன்ற. புரியுங்களா? சோ படிப்பு தான் பணம் என்று. படிச்சா பணம் வருமா? ஸ்டேட்டஸ் வரும், ஓரளவு மரியாதை தருவாங்க. டாக்டர் உட்காருங்க, இன்ஜினியர் உட்காருங்கன்னு. சோ ஸ்டேட்டஸ் வரும். ஆனா இதுதான் பணத்துக்கு படிக்கணுமா இருந்தா படிச்ச 50 பேரும் பெரிய பணக்காரா இல்லையா? டீச்சர் இன்றைக்கு மாணவன் படிச்சிருப்பாரு, கிளாஸ்ல ஃபேலா போனவனா இருந்திருப்பான் சில நேரம். அவன் கேடிஎஸ்ல போக்கல டீச்சர் இன்றைக்கு மோட்டார் சைக்கிளை போட்டு கையை காட்டுவார். நடக்குதா இல்லையா? நடக்குதா? படிப்பு என்பது வேற. நான் அதை சொன்னா இன்ஷா அல்லாஹ் அது கட்டாயம் தேவைன்னு நீங்க புரிவீங்க. நீங்க பணத்தோட முடிச்சு போடாதீங்க. லைஃப்ல கிடைக்கிற ஆக அற்புதமான ஒரு இடம் தான் இந்த படிப்பால நடக்க போகுது. அது பிரெயின்ல நடக்க போகுது. அதை ஒரு மனுஷன் சுவைச்சு பார்க்கணும். அது வேற. நான் பிறகு சொல்றேன் உங்கள்ட்ட ஐடியா எடுத்துட்டு. ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது சரியா பிள்ளையா? சரி. அவ பணம் வேணுமெண்டா ஒரு 8ஆம் ஆண்டுல போய் பஜார்ல இறங்கி என்னென்னமோ செஞ்சு பாருங்க பார்ப்போம். அதானி யாரு? அதானி போர்ட்ல இன்னைக்கு பெரிய ஆள் அதானி. அவர் ஹிஸ்டரிய சொல்றாரு. அவர் யாரு? அம்பானி யாரு? எல்லாம் யாரு இவங்கெல்லாம்? அதனால நீங்க கொஞ்சம் போய் பெரட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இவங்கெல்லாம் யார் அப்படின்ட்டு. ஓகே, இன்னொன்று சொல்லுங்க போங்க. ஏன் படிக்கிறீங்க? எதுக்கு படிக்கிறீங்க? எது? ஐடியா ப்ளூம் பண்ண படிக்கிறேன். மாஷா அல்லாஹ், வெரி நைஸ். ஐடியாஸ் வரணுமா பிரெயின்ல, அதை ப்ளூம் பண்ணணுமா அப்படின்றாரு. உண்மை, நிஜமா. அதாவது படிக்கிறது எதுக்குண்டா, நம்ம ஹார்ட் வேலை செய்யுது, நம்ம கிட்னி வேலை செய்யுது, எல்லாமே உறுப்புகள் வேலை செய்தா ஆட்டோமேட்டடா இல்லையா? அதெல்லாம் ஆட்டோமேட்டிக். படிச்ச ஒரு ஆள் டாக்டர், அவர்கிட்ட இப்ப டாக்டர் ஹார்ட்டை பத்தி நல்லா படிச்சிருப்பாரா? பேஷண்ட் வராரு, டாக்டர் ஹார்ட்டை பத்தி படிச்சவர், நல்ல ஹார்ட் இப்படி ஏங்குது, பிரஷர் எல்லாம் சூப்பர் டாக்டர். இவர் பேஷண்ட் ஆச்சே, இப்ப வந்திருக்கிறாரு, இவர் ஹார்ட் வீக், அவர் வேற நோய்க்கு வந்திருப்பாரு. அப்படி வருமா? படிச்சவங்களோட ஹார்ட் நல்ல வேலை செய்யும், படிக்காதவங்களோட ஹார்ட் நல்ல வேலை செய்யும். அப்படியா? அப்படி இல்லை. படிச்சாலும் படிக்காட்டி ஹார்ட் வேலை செய்யுமா? கிட்னி வேலை செய்யுமா? அப்ப இது எல்லாம் ஆட்டோமேட்டடா இயங்கும். நீங்க என்ன செஞ்சாலும் ஒரே ஒரு இடம் மட்டும் இருக்குது, கண்ட்ரோல் பேனல். இதை மட்டும் எல்லாம் ஃப்ரீயா, ஸ்பேஸ் ஃப்ரீ. உங்களுக்கு புதிய போன் ஒன்று எடுத்தீங்கன்னா நீங்க தான் டவுன்லோட் பண்ணி போட்டோஸ் வீடியோவை எல்லாத்தையும் போட்டு ஆப் எல்லாம் போட போறீங்க. ஸோ இந்த போன்ல ஃப்ரீ ஸ்பேஸ் மாதிரி உங்க பிரெயின்ல ஒரு சில பகுதிகள் அது ஒர்க் ஃப்ரீயா எல்லாம் தந்துட்டான். பிரெயின் ஒர்க் பண்ணுமா? ஹார்ட் வேலை செய்யற மாதிரி எல்லா மூலையும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா? அப்ப எல்லாரும் ஒண்ணாம் புள்ள தான். எல்லா மூலையும் ஒரே மாதிரி வேலை செய்யுமா? இல்ல. சோ இது நீங்க முயற்சி எடுத்தா மட்டும்தான் வேலை செய்யுமா? இந்த பிரெயினை யாரு பவர்ஃபுல்லா வேலை செய்ய வைக்கிறாங்களோ அவர் தான் லீடர் ஆகுவாராம். அவர் கொளுத்திருக்கணும், இந்த மாதிரி சைஸ் இருக்கணும், அப்பதான் லீடரா. ஒரு ஒல்லியா இருப்பாரு, அவர் இப்படி பார்த்தாரண்டா அந்த ஊர் அடங்கும். அது பிரெயின் பவர் கண்ணால வெளியாகும். அவர் விரல நீட்டினா லட்சக்கணக்கான மக்கள் அடங்குவார்கள். அந்த பிரெயின் பவர் அப்படிப்பட்டது. சோ நான் இன்ஷா அல்லாஹ் அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிடுறேன். அது என்னன்னு, படிச்ச எல்லாரும் பணக்காரர் இல்லைன்ற, ஆனா படிச்ச எல்லாருக்கும் இது நடக்காது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. படிப்புல ஒரு முறை இருக்குது. நம்ம ஏன் படிக்கிறோம்னா, ரோஜர்ஸ் பெரி என்ற விஞ்ஞானி இதை கண்டுபிடிக்கிறாரு. எங்க பிரெயினை 2ஆ பிரிக்கிறாரு. இது வலது பக்கம், அப்புறம் இடது பக்கம், ரைட் பிரெயின் அண்ட் லெஃப்ட் பிரெயின். இந்த 2 பிரெயினுமே வித்தியாசமா இயங்க ஆரம்பிக்குது. உண்மையா எங்களுக்கு எது கௌரவம்? கண்ணு, மூக்கு, வாய், காது, காலு, எது? அறிவு. எங்களை விட வேகமா சிங்கம் ஓடுமா? அது கூர்மையா, பல்லெல்லாம் ரொம்ப கூர்மையா கிழிச்சு எடுத்துருமா? குதிரை எங்களை விட வேகமா ஓடுமா? எல்லாம் அந்த மாதிரி இருக்குமா? அப்ப மனுஷன், நாங்க அதோட பார்த்த ஒரு யானை கிட்ட போய் இப்படி நின்று என்ன ஆகும்? சிங்கத்துல போய் பல்ல காட்டினா சிரிக்கும். சைஸை பாரு, பல்ல காட்டுறான், எட்டுக்கு தான் சரியண்டுவான். அவனுக்குச்சா சிங்கம் அவ்வளவு பவர். ஆனா காட்டுல யாருச்சா? காட்டுல சிங்கமா புலியா? நாங்க போனா நாங்க தான். எங்களுக்கு அவ்வளவு பெரிய பள்ளி இல்லை. எங்க அறிவு கூர்மையினால நம்ம கண்டுபிடிச்ச அணுகுண்ட போட்டோம்னா முழு ஏரியாவும் அழிஞ்சிரும். அவ்வளவு பவர் இந்த அறிவு. சோ என்ன நடக்குதுன்னா, இது ஃப்ரீ ஸ்பேஸ்ல வரப்போக்கல இதை ஒர்க் பண்ண வைக்கணுமா? சோ இதுக்கு சொல்லுவாங்க, இந்த அறிவை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு எக்ஸசைஸ் கண்டுபிடிச்சாங்க. உங்க கால் நல்ல பழக்கணும், கை பழக்கணும்னா என்ன செய்யணும்? வேகமா ஓடினா ஸ்ட்ராங் ஆகும், எக்ஸசைஸ் பண்ணினா மசில்ஸ் எல்லாம் வரும்.
இந்த அறிவை நல்ல டெவலப் பண்ண என்ன செய்யணும்? உம்மா பிடிச்சி மண்டையை ஆட்டி ஆட்டி எடுங்க 8 ஹவருக்கு. இந்த காலை பிடிச்சி ஓடினா அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆகுது. கையில் இப்படி பிடிச்சி ஏதாவது இரும்ப தூக்கினா நல்ல இதாகுது. ஸோ மண்டையை நல்ல இதாக்கணும்னா என்ன பண்ணணும்? பிடிச்சி மசாஜ் பண்ண சரி வருமா? இல்லை. இந்த பிரெயினில் நிறைய உங்கள் ஊரில் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைகள் நிறைய என்று சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் பெஸ்ட். ஏன்னா இந்த பகுதியில் லெஃப்ட் சைடில் இருக்குது. இதுதான் ரொம்ப முக்கியமான இது லாஜிக்கல் பிரெயின், லெஃப்ட் சைட். இதில் சிந்திக்கிறதுக்குரிய டெவலப் ஆக்கணும்னு வைங்க. தட்ஸ் ஆல். நீங்கள் யாரு மகன் எவரு மகன் இல்லை, உங்கள் பிரெயினில் அந்த துண்டு சரியாக டெவலப் ஆகிட்டுண்டா விஸ்டம், ஞானம் வெளியாகும். நான் இப்படி புரிய வைக்கிறேன். எடுத்து நான் சில நெல்லுகளை போடுறேன். போட்டால் என்ன ஆகும்? விளைச்சல் கிடைக்குமா இல்லையா? எனக்கு வெள்ளாமை பண்ணால் கிடைக்கும். சில விதைகளை தூவினா, நான் தூவினது 1000 இருந்தால் எனக்கு கிடைக்கிறது லட்சமாக கிடைக்குமா இல்லையா? எப்படி இப்போ இவ்வளோ குட்டி போட்டுச்சு? அது இந்த மண்ணுக்குள்ளே எப்படி ஒரு மாங்காய் விதையை போட்டிங்கன்னா இவ்வளோ மாம்பழம் எப்படி கிடைக்குது? இந்த அதிசயம் மண்ணில் நடக்குது. உள்ளுக்குள்ளே போட்ட உடனே அது தண்ணி எடுத்து, காற்று எடுத்து, சூரிய வெப்பத்தை எடுத்து, எல்லாம் எடுத்து அந்த மாதிரி பெரிய ராட்சத மரமாக வந்து அது லட்சமாக இனிப்பா பழங்களை தருகுது. இதை மாதிரி இன்புட் ப்ராசஸ் அவுட்புட். இந்த பிரெயினுக்குள்ள சிலதை போட்டா இதுக்குள்ள ஒரு அற்புதம் இருக்குதான். அந்த அற்புதம் நடக்கும். அந்த மண்ணில் உள்ள அற்புதம் நின்றுட்டேன்னு வைங்க, எல்லாரும் செத்து போயிரும். ஏன் செத்து போயிடுவோம்? எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் இரும்பை சாப்பிடவா, பிளாஸ்டிக்கை சாப்பிடவா? விளைச்சல் வந்தாதான் சாப்பிட முடியும். ஒன்றை போட்டால் 100 வரும் இருந்தாதான் சாப்பிட முடியும். உலகம் மெல்ல மெல்ல பெருகிட்டே போகுது. 600 கோடி 700 கோடியா மாறுது. ஆனா பூமி இன்னும் விளைச்சலை கக்கிட்டே இருக்குது. வானம் அதுக்கேற்ப தண்ணீரை இறக்குது. கொஞ்சம் கூடுதலா இறக்கினா அழிஞ்சு போயிடும். 25% அழிஞ்சிருக்குது. இப்ப ஏன்? வானம் லெவலா. அந்த மருந்து குடிக்கிற மாதிரி சின்னவனுக்கு போய் டாக்டர் கொடுத்துட்டாரு மருந்தை, அரைவாசி கொடுங்க அப்படின்றாரு. ஒரு வாரத்துக்கு தர்றேன்றாரு. முழு வார டேப்லெட்டையும் ஒரே மிக்க வாயில போட்டா ஆளை கொண்டு போய் கபரில் தான் வைக்கணும். ஆனா அது மெல்ல 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 கொடுக்கணும். இதே மாதிரி முழு மழையும் ஒரே அடியா பெஞ்சா அழிஞ்சு போயிடும். மழையே வராட்டி பூமி செத்து போயிடும். பூமி சிரிக்க வானத்துல இருந்து தண்ணி கீழே உழணும்டா, அது லெவலா உழணும்டா. எல்லாம் சிஸ்டமா எல்லாம் வச்சிருக்கிறோம் பாத்தீங்களா? இல்லைன்னா நாங்க சாப்பிடவே மாட்டோம். எங்க அறிவால சாப்பிடவே இயலாது. நாங்க விதையை போடுறோம், எங்களுக்கு விதையை செய்யவே மேலாது. அது எப்படிப்பா அந்த விதை இந்த தண்ணியை குடிச்சு இவ்வளவு பெருசாகி இப்படி எல்லாம் காய்கறிகள் நமக்கு தருகிறது? இந்த அற்புதம் இங்க நடக்கிற மாதிரி எங்க பிரெயின்ல ஒரு அற்புதம் நடக்குது. இதுல சில விதைகளை தூவினா, அது முளைக்க ஆரம்பிச்சா, அது பிராட்சத மரமா வந்தா, அது நிறைய கனிகளை உங்களுக்கு தர ஆரம்பிக்கும். அதுக்காக போய் காதால விதையை போட்டீங்கன்னா மூளையில போய் சேராது. விதைய அது விதை என்ன? ரோஜஸ்பெரி சொல்றாரு, வலது மூளைக்கு ஒன்று தேவையா, இடது மூளைக்கு ஒன்று தேவையாம். வலது மூளையிட மற்ற வலது மூளையை கொடுங்க, இடது மூளையிட மற்ற இடது மூளையை கொடுங்க. ரெண்டையும் பிடிச்சி கொஞ்ச நாளைக்கு ட்ரெயின் பண்ணுங்க. இது ஒரு 10-15 இயர்ஸ் ட்ரைனிங் நடத்தணும். இந்த ட்ரைனிங்க்கு பிறகு திடீர் என்று ஒரு நாள், அது 6ஆம் ஆண்டில் நடக்கலாம், 10ஆம் ஆண்டில் நடக்கலாம், ஏலவல்ல நடக்கலாம், கேம்பஸ்ல நடக்கலாம், நடக்காமலும் இருக்கலாம். அந்த பிரெயின்ல இப்ப சாதாரணமா இந்த கொங்கிரீட் தரையில கொண்டு போய் நான் விதைகளை தூவிட்டா விளைச்சல் கிடைக்குமா? எனக்கு பண்ணலாமா? ஏன்? விதையிலேயா பிரச்சனை, தரையிலேயா பிரச்சனை? படிப்புல பிரச்சனை இல்லை, உங்களுக்கு உள்ள சிலபஸ்ல பிரச்சனை இல்லை. அதை கொண்டு போய் கொங்கிரீட் தரையில போட்டோமா, பசபசமான மண்ணில் போட்டோமான தான் பிரச்சனை. எங்க பிரெயின் ரெடியா அப்சார்ப் பண்ண, உறிஞ்செடுக்க ரெடியா, அதுக்குள்ள போய் போட்டோமா, போட்டா அது நடக்கணும். இந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சவங்க அமெரிக்கர்கள், ஐரோப்பியர்கள் எங்களுக்கு அதை சொல்லி தந்தாங்க. பட் எங்க சிலபஸ்ல சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்களே அட்வான்ஸ் லெவல் படிக்கிறீங்க. லிசன், ரீட், லிசன் அண்ட் ரைட். பாஷைங்க, கேளுங்க, அதை பார்த்து எழுதுங்க. சிலபஸ்ல இல்லாத ஒரு டயக்ராமை பிசிக்ஸ்ல தந்துட்டாங்கன்னா என்ன ஆயிரும்? சிலபஸை தாண்டி தந்தா அம்புட்டு தாய்மார்கள் வெளியே நிற்பாங்க. சிலபஸ்ல இல்ல, எங்க பிள்ளைக்கு குறையறதுக்கு தான் காரணம் இந்த டயக்ராமே இல்ல, எங்கள்கிட்ட ஒரு பாட்டு இல்ல. நாங்க என்ன செய்யணும்டா, இது சொல்லுவாங்க லோ ஆர்டர் திங்கிங். கேட்கணும், பார்க்கணும், அதை பார்த்து எழுதணும் மனப்பாடமாக்கி. ஆனா ஐரோப்பாவுல இன்னொரு ஸ்கில் கொடுப்பாங்க. ஒரு டயக்ராமை காட்டி இப்படித்தான்ப்பா இப்படித்தான் நடக்குதுன்னு சொன்னா எக்ஸாமுக்கு அது வராது. அனலைஸ் ஒரு பாட்டு இருக்குது. நீங்க ஆய்வு பண்ணி இந்த டயக்ராம் இப்படி நடந்தா இது எப்படி பாண்டு நீ சிந்திக்கவே பழக்குவாங்க. வே ஆஃப் திங்கிங், சிந்திக்கிற விதம், எப்படி சிந்திக்கணுமோ அதுக்கு ட்ரெயின் பண்ணிட்டே இருப்பாங்க. ட்ரெயின் பண்றனால தான் அவங்க ஏர் கண்டிஷன் ரூம்ல உட்காந்துட்டு எங்களை பார்த்து சொல்லுவாங்க, யூ பீப்புள் ஸ்ரீலங்கா மக்களை பார்த்துட்டு, தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரி, நீங்க இங்க வாங்கப்பா, இந்த வாஷ்ரூமை கிளீன் பண்ணுப்பா,
அது பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் அடிப்பா. லேபர் கேட்டகரி. எங்க கிரெயின் மாதிரி தான் நீங்க. நாங்க மெஷின்ல ஆப்ரேட் பண்ணுவோமே, மூட தூக்குறதுக்கு அதுக்கெல்லாம் மெஷின் தான் போடுவோம். உங்களை மாதிரி ஆட்கள் அதுதான் தேவை. நீங்க உடம்பால தான் வேலை செய்வீங்க, உங்களுக்கு பிரெயின் வேலையே செய்யாதுப்பாண்டுவாங்க. உண்மையான்னு கேட்டீங்கடா தெரியல, கொஞ்சம் உண்மை மாதிரி விளங்குது. நாங்களும் அந்த நாடு தானே, அங்கதான் பிரச்சனை. நிஜமா அங்கிட்ட ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்குது. ஏன்னா எனக்கும் ஒரே கண்ணு, அவங்களுக்கும் அதே மாதிரி கண்ணு, எங்களுக்கு அதே மாதிரி காது. எல்லாமே ஹியூமன் பீயிங்ஸ். நாங்க எல்லாருமே மனிதர்கள். பட் அவன்கிட்ட போய் ராக்கெட் சயின்ஸ் பேசினா ஐ காட் த பாயிண்ட்ன்றான். நம்மால் சூப்பர் சயின்ஸ்டா, ஏதாவது கட்லெட் இருக்குமா, சம்சா கிடைக்குமான்றான். சேம் மனிதர்கள் நாங்க, குரங்கா எல்லாமே சேம். பட் அவன் சொல்றான் ஒரு விமானத்தை பார்த்து 35,000 feet மேல பறக்குது, அதுக்குரிய எல்லா சயின்ஸையும் படிச்சு வச்சிருக்கிறான். மேல நடந்து எப்படி பண்ணணும், ஒரு லேண்ட் பண்றது எப்படி, இது பண்றது எப்படி. நம்மால் எப்படின்டா அதுல டொய்லெட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருப்பான். இதுல இப்படித்தான்ப்பா உட்காரணும். இந்த ஃபிளைட்ல இருக்கிறதுல போய் ப்ளஸ் பண்ணிட்டோம்னா, ப்ளஸ் பண்ணி விட்டோம்னா ஒரு சத்தம் கேக்கு. நம்மால் உடைச்சிட்டு வர்றதுக்கு சில பேருக்கு என்னமோ பொம் பிளாஸ்ட் ஆயிட்டு அதுக்குள்ள. ஏண்டா அதுக்குள்ள என்ன முறை, ஒரு டாய்லெட்டுக்கு போறதுக்கு நமக்கு முறை சொல்லி தர்ற அளவுக்கு நம்ம கேவலமா என்னமோ ஒரு கொஸ்டின் இருக்கிற மாதிரியே இருக்குது. நாங்க வேற கிரகத்து ஆட்களா? ஏண்டா அவன் அங்க இருந்துட்டு என்னென்னமோ பண்றான். நான் கரெக்ட்னு பேச மாட்டேன், ஏன்னா அவங்க கல்ச்சரு எனக்கு என்னைய பொறுத்தல அவங்க ஃபெயிலியர். அவங்க எத்தனையோ கோடி சம்பாதிக்கலாம், பட் அவங்களோட ஒழுக்கத்தில் ஒரு உம்மா. எங்க ஊர்ல அந்த மாதிரி தாய் இருந்த, நைட்டுக்கு போய் நைட் கிளப்ல போத்தலை எடுத்து ஊற்றி குடிச்சா நைட் லைஃப் இல்லாட்டி இயலாது. உங்க உமா அப்படி குடிச்சிட்டு வந்து ராத்திரி 2 மணிக்கு கதவை தட்ட மாட்டாங்க. அவங்க கையில போன்ல எப்ப வரைக்கும் பாஸ்வேர்டு அடிச்சுட்டாங்கன்னா டோர் ஓப்பன் ஆகும், யாருக்கும் தெரியாது, அமைதியா வந்து தூங்கிடுவாங்க. பாப்பா அவங்க இந்த பக்கம் வருவாரு. அப்படி உங்க உமா குடிச்சிட்டாங்கடா, இது அங்க கல்ச்சர். ஸோ நான் அதை பத்தி அவங்க சக்சஸ் நான் பேச வரல. பட் இன்னொரு பக்கத்துல உண்மையை நாங்கள் ஒப்புக்கொள்ளணும். அவங்க பிரெயின் பொட்டன்ஷியல் அப்படி மேல பறக்குது. இந்த ஊர்ல நான் இன்றைக்கு பகலைக்கு 1.5 கிலோ இரும்பு பறக்க வைக்க போறேன்டா, முழு ஊரையும் தட்டலாமா? இறக்காப்பா பள்ளிவாசல் முற்று வெளியில 1.5 கிலோ இரும்பு பறக்க வைக்க போறாராம். அம்மாடி 1.5 கிலோ இரும்பு பறக்குமா அப்படின்னு வருவோம். அது எத்தனை டன் இரும்பு மேல பறக்குது எங்களையும் எடுத்துட்டு. இதை கண்டுபிடிச்சது கண்ணா, மூக்கா, வாயா, காது, அறிவு. அந்த அறிவு நமக்கு இருக்குது. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது, கொஞ்சம் பயன்படுத்தணும் இல்லையா? சரி, அப்ப இங்கதான் பிரச்சனை. ரோஜர்ஸ்பெரி என்ன சொன்னாரண்டா, இது ரொம்ப சூப்பர், ரொம்ப பெஸ்ட், மனிதனுக்கு கிடைச்ச ஆகப்பெரிய அற்புதமே தான். கொஞ்சம் குர்ஆன்ல பார்த்து பார்ப்போமா, அறிவை பத்தி எல்லாம் என்ன சொல்றாண்டு. உங்களுக்கு தெரியுமா, சொர்க்கத்துக்கு நரகத்துக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்பாங்களே. நீங்கள் ஒரு ஜப்புக்கு போறீங்கன்னா உங்களோட சிவியை காட்டுங்க, பயோடேட்டா காட்டுங்க, நீங்கள் என்னம்மா படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? சொர்க்கத்துக்கு போகிறதுக்கும் ஒரு சிவி காட்டணுமா? சொர்க்கம் போகிறதுக்கு யாரா ஐ எம் குவாலிஃபைடு யாரா ஈஸி, இதை பாருங்க நல்லாட காட்டணுமா? என்னப்பா குவாலிஃபைடு, எப்படி குவாலிஃபைடான அவர் யோசிக்கணுமா? யோசிக்காம விட்டா நரகத்துக்கு போயிடுவான். நான் சொல்லல, குர்ஆன் வலக்கது தராய்னா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸி லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்னுன் லா யுப்ஸிரூன பிஹா வலஹும் ஆதானுன் லா யஸ்மஊன பிஹா உலாயிக கல்லனாம் பல் ஹும் அதல் என்றான் அல்லாஹ். வலக்கது தராய்னா லிஜஹன்னம கஸீரம் மினல் ஜின்னி வல் இன்ஸ், ஜின்கள்ல அதிகமானவர்களை, மேஜாரிட்டி நாட் மைனாரிட்டி, மேஜாரிட்டி மக்களை, ஜின்கள்ல மேஜாரிட்டி மக்கள், மனிதர்கள மேஜாரிட்டி ஜஹன்னம் நரகம். யாரா என்ன பண்ணிட்டாங்க? விபச்சாரம் பண்ணிட்டாங்களோ, தப்பு பண்ணிட்டாங்களா, களவெடுத்தாங்களா, மோசடி பண்ணாங்களா? லஹும் குலூபுன் லா யஃப்கஹூன பிஹா, கல்புகளை தந்தோம் சிந்தித்தீர்களா கேட்டான். சிந்திக்கல. வலஹும் அய்னுன் லா யுப்ஸிரூன பிஹா, கண்களை கொடுத்தோம் பார்க்கவில்லை. வலஹும் ஆஸானுன் லா யஸ்மஊன பிஹா, காதுகளை கொடுத்தோம் கேட்கவில்லை. ரப்பே, நான் நல்ல படம் பார்த்திருக்கேன், சூப்பரா கண்ணை யூஸ் பண்ணிருக்கிறேன், பாட்டுன்னா அப்படி பாட்டு, காதால அந்த மாதிரி கேட்டிருக்கிறேன். இதுதான் அல்லாஹ் சொல்றானா? அதான் எல்லாருமே கேட்கிறாங்களே, அதை சொல்லல. ஒரு ஆடு மாடுக்கு கேட்கிற மாதிரி உங்களுக்கு கேட்டா நீங்க என்னப்பா மனுஷன்? ஆடு மாடு பார்க்கிற மாதிரி நீங்க பார்த்தா நீங்க என்னப்பா மனுஷன்? அது எப்படி அல்லாஹ் சொல்றது விளங்குது? உலாய்க்க கல் அண்ணாம், அவங்க கால்நடைகளை போன்று. பல்ஹும் அதல் நோ நோ நோ, கால்நடைக்கு அந்த அறிவு கொடுக்கப்படலையப்பா. உன் கண்ணால மரத்தை பார்த்தா, அடடா இந்த சின்ன விதை இவ்வளவு பெருசு போன, இந்த கலர் யார் அடிச்சது, இந்த கிரீன் எப்படி வந்துச்சு, இந்த விதைக்குள்ள ஜிப் பண்ணி இதை போட்டது யார், தண்ணியை உறிஞ்சு இதை எடுத்து இந்த ஊர்ல ஒரு மாம்பழம் போட்டு இனிக்குது, புளி அங்க புளிக்குது. எப்படிப்பா? யாராவது இனிப்பு தண்ணி ஊத்தினாங்களா, சீனியை ஊத்தினாங்களா? எப்படி இந்த விதையை யார் முதல்ல உருவாக்கினது? அது எப்படி? இந்த கண்ணால் பார்க்கிற நேரம் அந்த சிந்தனை அப்படியே வரணும், கண் கலங்கணும். யார்
நாங்க எல்லாத்திலையும் ஃபெயில் ஆகுவோம். வேர்ல்டுல ஜெனீவா போர்டர் கடியில் 26 சதுரப்பரப்பு கிலோமீட்டர்ல பூமிக்கு மேல செய்யாத எல்லா ஆக்டிவிட்டியும் கீழே நடக்குது. பெரிய லேபரேட்டரி. மனுஷன் எந்த அளவுக்கு சந்திர மண்டலத்துக்கு போறான், என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டோம், வாட்ஸ்அப் பண்றோம், எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா நம்ம எங்க ஃபெயில் தெரியுமா? எங்க உடம்புல ரத்தம் இருக்கு, ஒரு துளியை வெளியே எடுத்துட்டு போட்டு டாக்டர் இந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சி ஏதாவது விஞ்ஞானியை தெரியுமான்னு கேட்டு பாருங்க பார்ப்போம். எங்கேயாவது இருக்கிறாங்களா? பிளட் பேங்க் கண்டிருப்பீங்க. உங்களோட ஓ பாசிட்டிவா ஏபியா என்னன்னு பார்த்துட்டு, ஓ பி நெகட்டிவா எடுங்க, ரத்தத்தை எடுத்து பிளட் பேங்க். கேஷ் எப்படி பேங்க்ல பேங்க் பண்றோமோ அதை வச்சிருப்பாங்க, யாருக்காவது தேவைன்னா எடுத்து கொடுப்பாங்க. டொயோட்டா கம்பெனிக்கு டொயோட்டா பார்ட் செய்யலாமா? ஆனா மனித கம்பெனி ஒன்று இல்லையா மனித பார்ட் செஞ்சு கொடுக்க. ஏனப்பா? சோப்பு கலர் தானே. நாங்க நோம்புக்கு வந்து ஃபலூடா குடிப்போமே, ரோஸ் வாட்டர் எடுத்து போட்டு நல்லா குளிக்கினா ரத்தமா இருந்தான் இருக்குது, ஊத்த வேண்டியதானே. அப்படி இல்லையா, அது உள்ளக்கு இருந்தா ஓடுமா, வெளியே வந்தா நிக்குமா? அது எப்படி பாது? அதே ரத்தத்தில் இப்படி வெளியே வர போக்கல அதே ரத்தத்துக்குள்ள இருக்குதான் பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி சிறுத்தட்டுகள் வந்து வெளியே வந்து அது போக விடாம நிப்பாட்டுமா? இங்க சாப்பிட்டா இடியாப்பத்தை அது அப்படியே எல்லா செல்லுக்கும் கொண்டு போய் 6 மாதிரி எடுத்துட்டு போய் ஒவ்வொன்றுக்குமே கொடுத்துட்டே போகுமா? அதுக்குள்ள எக்கச்சக்கமான அற்புதம் இருக்குதான். ஒரு கிருமி பூந்தா WBC ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து அட்டிக்குமா, அதுல ராணுவம் இருக்குதான். எவ்வளவு அற்புதம் நடக்குதான். மனுஷன் இதை பார்த்துட்டு சொல்றான், ரப்புல் ஆலமீன் எங்களால இது முடியலன்றான். சம்திங் பியாண்ட், எங்க அறிவை தாண்டி இது என்னமோ நடக்குதுன்றான். சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஹியூமன் பீயிங் மனிதர்களை பொறுத்தளவுல ஒரு சில ஏரியாக்கள் அவங்களுக்கு கடக்க முடியாம இருக்குது. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த அறிவை இதெல்லாம் தந்திருக்கிறான். இதெல்லாம் அற்புதம். இதெல்லாம் கண்டுபிடிக்கலாமான்னு கேட்ட எவனுக்குமே செய்யறாது. போன்ல ஸ்டோர் பண்ணலாம், மெகா பிக்சல் கேமரா எடுத்து பாக்குறீங்க, அதை விட இது பவர் தெரியுமா உங்களுக்கு? எவ்வளவு பவர் தெரியுமா? எப்படி சேவ் பண்ணலாம்? போன்ல சேவ் பண்ண நீங்க ஃபைலை தேடி போய் நீங்க எடுக்கணும். இது இப்படியே பார்த்துட்டு இருந்து சேவ் பண்ண ஃபைலை கொஞ்சம் நேரம் எடுத்தா அப்படியே வரும். எந்த ஃபைலும் இப்படி அப்படி அற்புதமா இது இயங்குதுண்டா. இந்த அற்புதத்தை கவனிக்கிற அறிவு இந்த மனிதனுக்கு கொடுத்த இந்த அறிவு இதை பயன்படுத்தலன்னு வைங்க, கண்ணால பார்க்கிறவனுக்கு இந்த அறிவு வரலன்னு வைங்க, யூ ஆர் ஃபெயிலியர் என்றான்ல. அதனால ரப்புல் ஆலமீன் சொல்வானா, ஜஹன்னம் நரகம். நரகம் போறவருக்கு குவாலிஃபிகேஷன் சிந்திக்கலையா, சிந்திக்காட்டி நரகமா, கேட்டு அறிவு வளரண்டா நரகமாம். சோ புரியுதா உங்களுக்கு சொல்றது? இது ரொம்ப முக்கியம். இப்ப நான் இன்ஷா அல்லாஹ் கவனமா புரிஞ்சுக்கோங்க, நான் ஒரு அற்புதமான ஒரு பாயிண்ட் சொல்ல போறேன். இது நாம ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சதை இப்ப நான் உங்களுக்கு ரொம்ப இலகுவா புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சோ இது நல்லா கவனமா புரியுங்க. இது ஒன் பண்ண ஏழுமண்டா, இது ஒன்னு ஆச்சுண்டா, வல்லாஹி வல்லாஹி யூ ஆர் லக்கி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நிறைய கொடுக்குறான். சில பேருக்கு சொத்து செல்வம் எல்லாம் கொடுக்குறான். யுத்தில் ஹிக்மா மையஷா. அல்லாஹ் சொல்றான் சில பேருக்கு அவன் நாடினா ஞானத்தை கொடுக்குறான். ஞானம் ஹிக்மா, இல்ம் அறிவு. ஞானம் சம்திங் டிஃபரெண்ட், அது விஸ்டம், அது ஒரு ஞானத்தை கொடுக்குறான். ஒமை யுத்தில் ஹிக்மா ஃபக்கத் ஊத்திய கைரன் கதீரா. யாருக்கு ஞானம் வழங்கப்பட்டது அவருக்கு எல்லா நன்மையும் வழங்கப்பட்டாச்சு. சுப்ஹானல்லாஹ். விஸ்டம் கிடைச்சிட்டா. ஞானி என்பது படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானம் வராது. அது 1000ல் 1, 1,00,000ல் 1, 10,000ல் 1 வரும். ஆனா அது பிறக்கிற சிஸ்டத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க யூரோப்பும் அமெரிக்காவும். அதை எப்படி பூஸ்ட் பண்றது, அதை எப்படி டெவலப் பண்றது. ஸோ அந்த அறிவு வந்து அவர் சொன்ன ஆன்சர் தான். உட்கார்ந்துட்டு இருக்க போக்கல ஐடியா பிறக்கும். ஐடியாட விலை எவ்வளோ? சும்மா ரோட்ல உட்காந்து படியில உட்காந்து ஐடியா சொல்ற அந்த ஐடியா சொல்லல. விஸ்டம், ஞானத்தால் ஒரு ஐடியா பிறக்கும். அது பல கோடி விற்கலாம். ஜஸ்ட் ஐடியா மட்டுமே பல கோடி, பல கோடி. இந்த பிரெயின்ல இருந்து புதுசா ஒன்று வந்தா பல கோடி புதுசா உருவாகுமான்னு கேட்டா அல்லாஹ் அப்படிதான் வச்சிருக்கிறானா. சேருக்கு தெரியாத எப்படி மாணவனுக்கு தெரியும்னு கேட்டா அதுதான் அறிவு. சேர் ஏ படிச்சு கொடுத்தா மாணவனுக்கு எப்படி பி. இதுக்கு முன்னாடி ஒரு கட்டிடம் கட்டினா 2ஆம் மாடி கட்டுறதுக்கு ஒரு சேர் சொல்லி கொடுத்துட்டாரு. அவர் இறந்து போனா மாணவர் 2ஆம் மாடி தானே கட்டணும், அது எப்படி 150 மாடி கட்டினது? அதுதான் இந்த அறிவு டெவலப் ஆகிட்டே போகுமா. ஸோ போனை கண்டுபிடிச்சது, டெலிஃபோனை கண்டுபிடிச்சது யாரு? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். கிரஹாம் பெல்லுக்கு இந்த போனை கண்டா தலை சுத்தி கீழே விழுவார். என்னப்பா நான் இதை இல்லப்பா கண்டுபிடிச்சேன், நான் கண்டுபிடிச்சது வேற. நீ போனுக்குள்ள ஒச்ச வச்சிருக்கிற, நீ எலாம வச்சிருக்கிற, நீ போனுக்குள்ள எல்லாத்தையும் வச்சு இதுக்குள்ள என்ன நடத்தி வச்சிருக்கிற. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லுக்கான இன்றைக்கும் பேர் என்ன? போனை கண்டுபிடிச்சது யாரு? அவர் தான் ஆரம்பிச்சு வந்த அந்த ஐடியா அவ்வளவு பெருசு. இன்றைக்கு நீங்க போன் பேச போல ஹலோண்டா சொல்றீங்க, சொல்றீங்க ஹலோ ஹலோண்டா யாரு தெரியுமா? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்ல
அந்த பொம்பளை தான் அவ ஃபர்ஸ்ட் ஹலோ மார்க்ரிட்டா ஆக்கி செல்லமா ஹலோண்டுவாரு. பாப்பா உமாக்கு ஹலோன்றாங்க. அது கிராம்பெல்ல அந்த பொம்பளை ஹலோ. ஹலோன்ற அர்த்தம் டிக்ஷனரியில அதை என்ன அது வார்த்தையா போச்சு. அவருக்குரிய மரியாதை கண்டுபிடிச்சிட்டாருப்பா. அதனால இன்றைக்கு எல்லாரும் ஹலோன்னு தான் தொடங்குவாங்க. அது அந்த பொம்பளை பேரை தான் உச்சரிக்கிறாங்க. அந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா போச்சு. சோ மார்க்கோனி இன்றைக்குள்ள ரேடியோவை கண்டுபிடிச்ச யாரு? ஜான் லோகிபேட். என்ன கண்டுபிடிச்சாரு? டிவியை கண்டுபிடிச்சாரு. டிவி இன்றைக்கு போற இது அவரை இவ்வளவு டீட்டெயிலா கண்டுபிடிக்கல. அவரு விளங்குச்சா? கன்செப்டை கண்டுபிடிச்சாரு. இன்றைக்கு அது கலரா போய் பிளாக் அண்ட் ஒயிட் இருந்து கலரா போய் என்னென்னமோ போச்சு. சோ இப்படி இதெல்லாம் எங்க இதுக்கு பிறந்துச்சு? சிங்கத்துக்கு பிறக்குமா? ஒரு 100 சிங்கத்தை உட்கார வச்சுட்டு நம்ம கெமிஸ்ட்ரி பாடம் நடத்த போறோம். ஏர் கண்டிஷன் போட்டு சிங்கங்களே வானா மாடுகளை உட்கார வைப்போம். சிங்கம் கொஞ்சம் ஆக்ரோஷமா இருக்கு. மாடுகளேன்னு சொல்லி 100 வருஷமா பேசினா அதுக்கு ஹைட்ரஜன் தெரியுமா, ஈலியன் தெரியுமா, பெர்லியன் தெரியுமா, போரோன் தெரியுமா? ஒன்றுமே தெரியாது. அதுக்கு புரியுமா? புரியாது. அப்ப என்ன கேள்வி என்றா, இந்த மனித மூளைக்கு மட்டும்தான் இது ஏழும். உலகத்துல எல்லாத்தையும் படிச்சுட்டு டிஃபரண்டா படைச்சான்ல. டிஃபரண்டா உலகது கர்ரமுனா பனி ஆதம். ஆதமுடைய சந்ததியை நாங்க சிறப்பித்தோம் என்றான். ஆதமுடைய மக்கள்னா எல்லா ஹியூமன் பீன்ஸ் எல்லாத்தையும் சிறப்பிச்சிருக்கிறோம். அது எந்த மதமா இருந்தாலும் மனுஷன் என்ற வகையில சிறப்பு. கொள்கைக்கு புறம் அவனுக்கு வேற சிறப்பு. அது வேற சிறப்பு. எல்லா மனுஷனும் மிருகத்தை விட மேலண்டா. நம்ம மிருகமா வாழ்ந்து சாகக்கூடாது. இந்த ஏரியாவை நாங்க டெவலப் பண்ணாட்டி ஜஸ்ட் நீங்களை ஆடு மாடை விட கேவலம் பண்றான்ல. எப்போ உனக்கு ஃப்ரீ ஸ்பேஸை தந்தேன் டேட்டாவை போட்டு நுழைச்சி உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு புரட்சி பண்ணிட்டீங்கன்னா உனக்குள்ளேயும் வெளியாகும்பா. நீ திங்க் பண்ணல பாத்தியா? கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டு அவன் சிரிச்சானா நீங்களும் சிரிக்கிறீங்க. இதெல்லாம் நடக்குது. இந்த அறிவை பயன்படுத்தி நான் ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆளை கண்டான். டெவலப் ஆகிருக்கேன். ஸோ இதை டெவலப் பண்றதுக்கு தான் ஸ்கூலுக்கு உங்களை அனுப்புறாங்க. புரியுதா? நேரடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைகள் ஏன் படிக்காமல் இருக்கிறாங்கன்னு நான் ஆய்வு பண்ணினேன். ஏன்பா படிக்காமல் இருக்கிறாங்க? டெஸ்டினேஷன் தெரியாது, குறிக்கோள் தெரியாது. எதுக்குப்பா கணித பாடத்தில் XY அதுக்கு எல்ஜிப்ரான்டுவாங்க, அக்ஷர கணித கோவை படிச்சிருப்பீங்களா? XY எல்ஜிப்ரா இல்லை, அது உண்மையாக அலிஜாபிர் கண்டுபிடிச்சது. அது எலிஜாபிரா போய் எல்ஜிப்ரா போச்சு. ஏன்னா இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன்ல அது கண்டுபிடிச்சது அரபி அலிஜாபிர். அவர் என்ன கண்டுபிடிச்சார்? XY தெரியாத ஒன்றை எப்படி இதாக்குறதுன்னு அதை கண்டுபிடிச்சு டெவலப் பண்ணினாரு. ஸோ இன்றைக்காவது வாப்பா வந்து லாப நட்டத்தை XYல கேட்டிருக்கிறாங்களா? அப்ப எதுக்கு படிக்கணும்? இந்த கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு அது டைரக்ட் ஆன்சர் தெரியாதா நீங்க படிக்கல. சில நீங்க படிச்சுதான் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்திருக்கீங்க. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் தெரியாதனால நீங்க ஜஸ்ட் புத்தக பூச்சி அடிக்கிறீங்க. அது சும்மா டிகிரி எடுத்ததுக்கு வேலை இல்லை. பிரெயின்ல அந்த ஏரியா ஆக்டிவ் ஆகணும். அது ஆகிறதுக்குரிய சப்ஜெக்ட் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க பேசுவோம். பட் எங்களால பேசலாம், நடைமுறைப்படுத்த அல்லாஹ் அந்த ஆற்றங்களுக்கு தரணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க என்ன நடக்குது. சில பேர் நினைக்கிறாங்க டிரெக்டா இது ஒரு 10 வருஷமா மோட்டார் சைக்கிள் இருக்குது வீட்டு வாசல்ல, டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஓட்ட யாருக்குமே தெரியாண்டா. இதுக்கு என்ன சொல்லுவோம்? ஏன்பா 10 வருஷமா தெரியாது, ஓட்டவும் தெரியாது, சும்மா இருக்குது, வேஸ்டா இல்லையா? 11 வருஷமா ஸ்கூல்ல படிக்கிறோன்னு போய் ஏன்பா இது படிச்சேன்னு கேட்டா திரும்ப என்கிட்ட கேட்கறான். அதான் ஏன் படிச்சேன். நீங்க எதுக்கு படிச்சேன்னு தெரியாம படிக்கிறீங்க. 1000 வருஷம் ஈலியம் லித்தியம் பெர்லியம் எல்லாம் படிச்சீங்களா? படிச்சீங்க. வீட்டுக்கு போய் எம்மாட்ட தண்ணி கேட்க போகலம்மா, H2O கொஞ்சம் தரையிலுமாம்மா, கொஞ்சம் லூஸ் ஆகி மாதிரி இருக்குது உமா, தொண்டையும் கறக்குது. H2 100 செல்சியஸ்ல NaCl இருக்குதா, சோடியம் குளோரைடு, அதை கொஞ்சம் போட்டு அவசரமா வாமாங்க வா கூட்டிட்டு போயிருவாங்க. உனக்கு நல்லா பட்டுட்டு. ஏன் இந்த விஞ்ஞானம் படிச்ச 2 பேர் திருமணம் முடிக்கிறாங்க ஊர்ல. அவங்க லைஃபே விஞ்ஞானம். கணவன் மனைவி 2 பேரும் அப்படியே வீட்டுல பேசிக்கொள்வாங்க. பொட்டாசியம் பெர்மங்கனேட் கொஞ்சம் கொடாங்களே, தர்றேன் பொட்டாசியம் பெர்மங்கனேட் கொடுப்பாங்களா? இல்ல K2MnO4 அதெல்லாம் சயின்ஸ் லேப்ல. வீட்டுல K2MnO4 சரி வராது. சாப்டர் என்னண்டா இது நம்ம பயன்படுத்தாட்டி ஏன் படிக்கிறோம்னு கொஸ்டின் வரணுமா இல்லையா? எங்க வீட்டுல ஒரு கேக் செஞ்சுட்டு எல்லாரும் பார்த்து திரும்பி போறோம். சாப்பிடா மட்டும் எதுக்கு கேக் செஞ்சோன்னு வரணுமா இல்லையா? 11 வருஷமா நீங்க படிச்சது டோட்டலா வேஸ்ட்னு நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா? எதுக்குப்பா? இதை விட குக்கரி கிளாஸ் போனீங்கன்னா நல்லா அழகா சமைச்சு அற்புதமா வாய்க்கு ருசியா சாப்பிடலாமா இல்லையா? அப்ப எதுக்கு இந்த சயின்ஸ்? உங்களுக்கு நேரடியாக பயனா? நான் கொரியாவுக்கு போய் கொரியன் லாங்குவேஜ் படிச்சுட்டு வரேன், அல்லது ஜப்பானுக்கு போய் ஏதாவது லாங்குவேஜ் படிச்சுட்டு வரேன்னு வைங்க. படிச்சுட்டு வந்துட்டேன்டா, அந்த லாங்குவேஜ் உங்களோட பேசி எனக்கு என்ன பிரயோசனம்னு கேட்கிறேன். சைனால போய் முடிச்சு ஏன்
நீங்க பாப்பீங்க. அது நீங்க படிச்சா சைனாக்காரனோட பேசுங்க. இது எதுக்குப்பா என்னோட பேசுறீங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒன்னா நம்பர் முட்டாள். எனக்கு தெரியும் தெரியுமாடா, உனக்கு தெரிஞ்சா எனக்கு என்ன? இந்த நாட்டுக்கு அது தேவையில்லை. சோ எல்லா படிப்பும் தேவையா இல்லையான்னு ஒரு கொஸ்டின் இருக்குது. நான் கேட்கிறேன், இது நீங்க படிக்காம விட்டுருங்க. இந்த ஹைதரஸ் ஹீலியம்லாம் தேவையா உங்களுக்கு? இதிகாசம் படிக்கிறீங்க, இதிகாசத்துல எத்தனை இறந்து போனவங்களை பத்தி படிக்கிறீங்க. இன்றைக்குள்ள சொல்றேன், இதை விட ரஜினிகாந்தை பத்தி சொன்னா கூட நல்ல தெளிவா படிப்போமே. எதுக்கு இறந்து போன ஆட்களை பத்தி இதிகாசம் படிக்கிறீங்க? சில பேர் வகுப்புல தூக்கம், அது ஒரு பெரிய சுமை. உங்களுக்கு தெரியுமா, ரோஜஸ்பரி சொல்றாரு ஒரு விஷயம். சொன்னா உங்கள்ட்ட கேட்கிறேன், உண்மையா இதெல்லாம் பார்க்க வேஸ்ட் மாதிரி இல்லையா? அதனால கொஞ்சம் போர் அடிக்குது. ஆனா ஆக்சுவலி உங்க பிரெயினை டெவலப் ஆக்க போகுது. இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரைட் பிரெயினுக்கு போகணுமா, சிரிப்பு, அழுக, கோபம், குரோதம், இந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வலது மூளையா. இடது மூலண்டா அதுக்கு அதெல்லாம் தெரியாது. அன்பு பாசம்லாம் தெரியாதான். அதுக்கு தெரிஞ்சது கல்குலேஷன். கொடுத்தா குறைஞ்சிரும், இதாகிரும், கணக்கு பார்க்க தெரியுது. சோ அது லெஃப்ட் பிரெயின். இது மட்டுமே டெவலப் ஆனாலும் ஆபத்தான், இது மட்டுமே டெவலப் ஆனாலும் ஆபத்தான். ரெண்டும் பேரலல் டெவலப் ஆகணுமாம். அமெரிக்காவில் இது கொஞ்சம் ஓவரா டெவலப், இதோட பார்க்க போக்கல. சோ பெத்த தாய் நின்றா, அவங்க மேஜர் ஆகினா அவங்க செப்பரேட் ஆகிருவாங்க. உம்மா வாப்பா மதர்ஸ் டேன்னு ஒரு நாள் போட்டாங்க அமெரிக்கால. எங்களுக்கு எல்லா நாளும் தாய்மார்கள் தினம் தான். ஏன்னா உம்மா பட்ட கஷ்டம் எங்களுக்கு தெரியும், வாப்பா யாருன்னு தெரியும். ஆனா மதர்ஸ் டேல ஒரு பூவையும் சாக்லேட்டும் கொடுத்து காட் பிளெஸ் மை மாம், அவங்க திரும்ப காட் பிளெஸ் மை சன். மதர்ஸ் டே. உம்மாக்கு ஒரு நாள், டீச்சருக்கு ஒரு நாள், இதுக்கு ஒரு உம்மாக்கு ஒரு நாள். ஏனண்டா அவங்க செத்து போயிட்டாங்கண்டா, ஃபோன் போட்டாங்கண்டா எல்டர்ஸ் ஹோம். அதுக்கு முன்னாடியே முதியோர் இல்லத்துக்கு போயிடுவாங்க. அவங்களே எல்டர்ஸ் ஹோம்ல போய் சில நேரம் அவங்க பணம் அனுப்புவாங்க. ஜஸ்ட் வி ஆர் பேயிங், நாங்க இவ்வளவு பே பண்றோம்னுவாங்க. அந்த தாய் துடிப்பா, இறுதி மூமெண்ட்ல தன் புள்ளைய பார்க்கணும்னு துடிப்பா. பட் அந்த உணர்வுகள் இருக்காது. ஏனண்டா அவங்களோட ரைட் லெஃப்ட் பிரெயின் இதெல்லாம் டைம் வேஸ்டிங். பெத்த தாயோட பேசுறது வேஸ்டிங். அவங்களுக்கு கலந்து சிங்களத்தில் ஒரு கவிதை சொல்லுவாங்க. ஒரு அம்மா ஒரு பிள்ளைய நல்லா வளர்த்தாங்களாம். வளர்த்து எல்லாம் செஞ்சு போட்டு அவர் இப்போ ஒரு வெள்ளாமெல்லாம் பண்ணி பெரிய ஆளா போயிட்டாராம். பண்ணினா அந்த அம்மா போய் கேட்டாங்களாம், மகன் ரொம்ப பசிக்குது, ஏதாவது இருந்தா போடு. அவன் அளந்து பார்த்து நெல் எடுத்து அரிசி எடுத்து அளந்து பார்த்து உமா கையில வச்சானா. அந்த அம்மா கேட்டான், மெனலாத புத்தே மானும் பட்ட கிரிதுன்னு, உனக்கு என்னடா லிட்டர் கணக்கில் மில்லிட்டர் கணக்கில் பார்த்து பார்த்து அளந்தா தந்தேன். ராத்திரி அழுத பாலை தந்தேன், திரும்ப அழுத 2 மணிக்கு மறுபடி தந்தேன், 4:30 மணிக்கு அழுத தந்தேன். எனக்கு அளந்து போடுறியா? லெஃப்ட் பிரெயின் ஓவரா டெவலப் ஆனா பாப்பா கொடுத்தா குறைஞ்சிருமேன்ற ஃபீலிங் வரும். சுப்ஹானல்லாஹ். இட்ஸ் அது அமெரிக்காவில் போய் பார்த்தீங்கடா. எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 2005-6 சம்திங் அந்த மாதிரி நான் ஆஃபீஸில் இருக்க போக்குள்ள ஒரு நீண்ட தாடியோட ஒரு ஆள் வந்தார். வல்லாஹி நான் ஆச்சரியப்பட்டேன். அவர் அமெரிக்கா அதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் கணிதத்துறை பேராசிரியர். அவர் ஸ்ரீலங்கன். அவருடைய மகனை கூட்டிட்டு வந்திருந்தார். அந்த நேரம் என்னை கொழும்புல சந்திக்கிறதுக்கு. அவரும் ரொம்ப மாஷா அல்லாஹ், நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய, அதாவது வெஸ்டர்ன் வேர்ல்டுல இவ்வளவு நீண்ட தாடியோட நீங்க எப்படி? அவர் என்னோட பேசின கதை வேற. நான் நான் ராங் டிசிஷன் எடுத்துட்டேன், என் வைஃப் வெஸ்டர்னைஸ் ஆயிட்டான், நான் உங்களை சந்திக்க வந்தது, என் மகன் வெளியே இருக்கிறார், கொஞ்சம் பேசலாமா? ஸ்மோக் பண்றான், கட்டுப்படுறான். இல்ல ஸ்ரீலங்கன் கல்ச்சர் டோட்டலி டிஃபரெண்ட், அங்க கல்ச்சர் டிஃபரெண்ட், கொஞ்சம் பேசலாமா? உண்மையா நான் ஃபெயிலியர். அவனோட கொஞ்ச நேரம் பேச போக்கலே நல்ல பிரெயின், நல்ல பிரைட்டா பேசுறான். பட் தாய் தகப்பனை பத்தி அவங்க ஃபீல் பண்றது டோட்டலி டிஃபரெண்ட். நான் அப்ப நினைச்சேன், மாஷா அல்லாஹ், ஸ்ரீலங்கா ஓகே, எங்க கல்ச்சர் அல்ஹம்துலில்லாஹ். ஒப்பிட்டு பார்த்தா நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் ரொம்ப துடிக்கிற, எனக்கு பணம் இருக்குது, என் பொல்லையை இழந்துட்டேன் என்றார். அவங்களுக்கு ரிலீஜன் போய் சேருது இல்லை என்றார். அவங்க கல்ச்சர் டோட்டலி டிஃபரெண்ட் என்றார். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு விஷயத்தை நல்லா புரியுங்க. லெஃப்ட் பிரெயின் ஓவரா வந்தாலும், அதனால ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டாரு. இதெல்லாம் அணுகுண்ட ஈசமன் எம்சி ஸ்கேட கண்டுபிடிச்சது. வேர்ல்டுக்கு நலவா என்ன சொன்னாரு? ரிலிஜன் வித்தவுட் சயின்ஸ் இஸ் லேம், சயின்ஸ் வித்தவுட் ரிலிஜன் இஸ் பிளைண்ட் என்றாரு. அதாவது விஞ்ஞானமும் மார்க்கமும் சேர்ந்து போகணும். விஞ்ஞானத்தை மட்டும் கையில கொடுத்தா அது மொடம் என்றார். விஞ்ஞானம் இல்லாத, அதாவது மார்க்கமும் விஞ்ஞானமும் சேர்ந்து போகாட்டு அது குருட்டுத்தனம் என்றார். ரெண்டுமே ஒரு மார்க்கத்துக்கு விஞ்ஞானம் இல்லையா, அது குருட்டுத்தனம். மார்க்கத்தை விஞ்ஞானம், அந்த மார்க்கம் ப்ரூஃப் பண்ணணும். இது விஞ்ஞானத்துக்கு என்றைக்கு முரண் இல்லாத மாதிரி இருக்கணும். இன்னொன்று, ஒரு விஞ்ஞானம் இருக்கிறதுக்கு மார்க்கம் இல்லைன்னா மொடம் என்றாரு. ஏன் தெரியுமா? கையில கொடுத்தா கண்ணை ஷூட் பண்ணிடுவா. அவனுக்குள்ள அந்த இது தன்மை இருக்கணும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதனால இதுதான் மெயின் பாயிண்ட். இன்ஷா அல்லாஹ் நீங்க விரும்பினா நான் சொல்ற எக்ஸசைஸ், ரோஜர்ஸ் பெரி இந்த எக்ஸசைஸை இது பண்ணாரு. ஸோ சேம் எக்ஸசைஸ் ஸ்ரீலங்காவில் நடக்குது,
அமெரிக்காவில் நடக்குது, எத்தியோப்பியாவில் நடக்குது, பாகிஸ்தானில் நடக்குது, இந்தியாவில் நடக்குது. சின்ன சின்ன டிஃபரெண்ட்கள் இருக்குது. பட் ஆக்சுவலி அவங்களோட ஒப்பிட்டு பார்த்தா எங்கள் பிரெயின் அந்த அளவு டெவலப் இல்லை. பட் ஜெனட்டிக்லி நாங்கள் பெஸ்ட் பிரெயினர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜெனட்டிக்லி இந்தியா, ஏஷியா சூப்பர் பிரெயின். ஆனால் டெவலப் பண்ணுறதுல என்னமோ ஒரு பிரச்சனை, ட்ரைனிங் பிரச்சனை. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அமெரிக்காவுக்கு எங்கால் ஒழுங்கு அதே ட்ரைனிங் பண்ணினா அமெரிக்கன் சிம்பிளா பீட் பண்ணலாம். இந்தியாவில் இந்த ஒரு ஆள் போறாரு, மெலிஞ்ச ஒரு ஆள், ஏழை ஃபேமிலியில் பிறந்த ஒரு ஆள், சுந்தர் பிச்சை. கூகுளுடைய சாதாரண ஒரு வீரனா போறார். இந்தியாவுடைய ஃப்ரீ எஜுகேஷன் எடுத்தவர். ஸோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போய் அவ்வளோ வெள்ளைக்காரன் மத்தியில் ஒரு இந்தியன் நிற்கிறார் சாதாரணமா. அதாவது சாமன் 2 பேர் இருக்கிறாங்க கூகுளில். அவங்க கடைசியில் உள்ள லேபரை கண்டுபிடிக்கிறாங்க. அவர் மெல்ல ஸ்டெப் கூட்டிட்டு வந்து முழு வேர்ல்டுலையும் உள்ள இன்றைக்கு ஏஐல இருந்து அத்தனை டெக்னாலஜியை உள்வாங்கின கூகுளுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு இந்தியன், சுந்தர் பிச்சை. வேர்ல்ட்ல ஹையஸ்ட் சேலரி எடுக்கிற ஒரு இந்தியன். சூப்பர் பிரெயின் யூட்டிலைஸ் பண்ணா, ஒழுங்கா அதை இது பண்ணிட்டோம்டா, பெஸ்ட் பிரெயின். ஸோ நாங்கள் அதை யூஸ் பண்ணாமலே விட்டா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நடக்காமலே விட்டீங்கண்டா உங்களுக்கு தெரியுமா, பெட்டில் போய் அம்பார் ஹாஸ்பிட்டல், எங்கள் சரி ஹாஸ்பிட்டலில் ஒரு 6 மாதம் பெட்டில் இருக்கிறவர் போய் பாருங்கள், ஃபிசியோதெரப்பி செய்வாங்க. என்ன நடக்கிறது எப்படி? சரி, இதாலேயே சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அவருக்கு இப்போ சாப்பாடு கொடுத்தா சப்ப தெரியாது, மறந்து போய் சப்புறத்துக்கு பழக்குவார்கள். நடக்க போல கண்டிருக்கிறீங்களா நீங்க? இந்த உடம்பை பயன்படுத்துறதுக்கு மறந்து போயிடும். அதை பயன்படுத்துறதுக்கு திரும்ப ஞாபகப்படுத்தி, இப்படி காலை வைங்க, இப்படி பண்ணுங்க, காலை எக்ஸசைஸ் பண்ணி அதுல ரத்த ஓட்டத்தை எடுத்து சப்புறத்துக்கு இப்படி பண்ணுங்க, அதெல்லாம் பழகி கொடுக்கணும். இந்த பிரெயினை யூஸ் பண்றதை விட்டுட்டோம்டா அது பாட்டுக்கு ஆஃபா போயிடும். ஸோ உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் அல்ல பிரெயினை தந்திருக்கிறான். ஸோ இதுலேருந்து அறிவு வரப்போகுது, விஸ்டம் பிறக்க போகுது. ஆசையா? அது பிறந்த என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் தான் இந்த ஊரில் தலைவர். அதை நீ பாட்டேலாது. நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல போகிறீங்க, நீங்கள் தான் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அது வர்ற விஸ்டம், ஞானம் பிறக்க. ஞானம் பிறக்கிறது ஸ்கூல் படிப்பில் மட்டுமானு கேட்டால் இல்லை, எல்லாத்துலேயும் பிறக்கலாம். அது வேற. அதை ஆனால் அது ஒரு உங்களை உட்கார வச்சு ஒரு முறையே செய்வாங்களே. இப்போ எக்ஸசைஸ் பண்ணினா மட்டும்தான் பாடி பில்டர் ஆகலாமா? ஏன் ரோட்டில் ஓடினா இந்த மாதிரி சும்மா இது பண்ணினா வேலை செஞ்சு இது பண்ண வராதா? ஆனால் முறையே செய்யல. பட் அவருக்கும் கட்ஸ் எல்லாம் வரும், மசில்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு வரும். அதுக்கு ஒரு இது உங்களுக்கு ஸ்கூலில் வச்சு இந்த 2 பிரெயினையும் பேரலாக டெவலப் பண்ண சமூக கல்வி, ஆன்மீகம், அதெல்லாம் ரைட் பிரெயின். லெஃப்ட் பிரெயினை பொறுத்தவரை சயின்ஸ் அண்ட் மேத்ஸ், இதான் மெயின். இந்த பகுதி மெயினாக ஆன் பண்ணினாதான் லாஜிக்கல் பிரெயின் ஓகே. பணம் சம்பாதிக்கிறது சம்திங் சிம்பிள், சிம்பிள். பிரெயின் டெவலப் ஆகினா பணம் சம்பாதிக்கிறது சிம்பிள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது இல்லை மெயின். ஜாப் ஓகே, அது கிடைக்கும். அது சின்ன ஒரு கோல், ஜாப் கிடைக்கிறது என்பது விளங்குச்சா? அது சின்ன விஷயம். பணம் சம்பாதிக்கிறது சிம்பிள். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், உங்க ஊரு இல்லை ஒரு ஹோட்டல் பேர் சொல்லுங்க பார்ப்போம். முகியதீனா? முனியாண்டியா? என்னது? என்ன புரியல? முனியாரா? சரி, ஏதோ உண்டு. அப்படி ஒரு ஹோட்டல் இருக்குதுன்னு வைங்களேன். அதில் என்னெல்லாம் போடுவாங்க? ஃப்ரைட் ரைஸ் போடுவாங்க, கொத்து போடுவாங்க, டொல்பின் போடுவாங்க, பராட்டா போடுவாங்க, அது இது எல்லாம் போடுவாங்களா? நல்லா இருக்கும் தானே? மாஷா அல்லா. இப்போ எல்லாருக்கும் சிரிப்பு வருது, பசையும் வருவாங்க. ஹோட்டலில் அதெல்லாம் போடுவாங்க. இப்போ நான் ஒரு ஆள் எடுத்து வைக்கிறேன், விஸ்டம் வெளியாச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. விஸ்டம் வெளியாயினா 1000 பேரை கண்ட்ரோல் பண்ற கிடைக்குமா? கிடைக்காதா? கிடைக்கும். இது வெளியாச்சுன்னா பெரிய டெவலப்மெண்ட் கிடைக்கும். நான் இப்போ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் உள்ளுக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறேன். என்ன, இதை விட நான் எனக்கு பேச சொன்ன பாயிண்ட் வந்து சக்ஸஸ்ல இன்னொரு பகுதி. பட் ஒரு ஜஸ்ட் இதை டியூன் பண்ணிட்டு செய்யலாம்னு நினைக்கிறேன். அப்ப ரைட், இப்போ இந்த ஹோட்டல் எல்லாரும் பண்றாங்க. ஓகே, பெரிய கோடீஸ்வரர் அதை நடத்துறவர் ஒரு நார்மலான ஆள். ஏர் கண்டிஷன் பண்ணி வச்சுக்கிறாங்க அந்த ஏசியா. அது அந்த ஹோட்டல் இல்லை, அந்த அளவுக்கு எல்லாம் இல்லை. இந்த பராட்டா தின்றதுக்கு ஏசியா போடுவான். பருப்பையும் பராட்டா நீங்க ஏசி போடுறீங்க. அப்படியா? ஏசி இல்லையா? அப்போ நிறைய ஐட்டம் பண்றாங்க இல்லையா? நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அமெரிக்கா ஆள் செய்கிற ஹோட்டல் ஒன்று பக்கத்தில் நிற்கிது. கூட்டிட்டு போவா? இந்த கல்முனையில் கூட்டிட்டு போவோம். உங்களை அப்படியே எடுத்துட்டு போய் கல்முனையில் போனால் கேஎஃப்சி அமெரிக்கா செய்கிற ஹோட்டல். என்ன, அமெரிக்காவில் ஸ்ரீலங்காவில் வந்து பொறிக்கிறாங்க. அமெரிக்காவில் இவனை வந்து பொறிக்கல.
என்னப்பா அவன் நீங்க ஃபேஸ்புக் யூஸ் பண்ணா அவன் பணம் எடுக்கிறான், நீங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணினா அவன் சம்பாதிக்க, உங்களுக்கு ஃப்ரீ தான். கம்பெனியில் அவன் எடுத்துருவான், எனக்குச்சா டேட்டாஸுக்குரிய பாயிண்ட் எடுத்துருவான். எல்லாத்தையும் எடுத்து அமெரிக்கால உங்க இறக்காமன்ற பேர் தெரியுமோ தெரியாது மார்க் சக்கபர்குக்கு. மார்க் சக்கபர்குக்கு இறக்காமத்திலிருந்து சல்லி போகுது, உங்க பேர் தெரியுமோ தெரியாது, அவனுக்கு பணம் போகுது. சோ ஃபேஸ்புக்கை கண்டுபிடிச்சது. இப்படி கூகுள் கம்பெனி எல்லாமே எடுக்குது. எல்லாம் அமெரிக்கன்ஸ் எங்கள்கிட்ட இருக்க போல. நாங்க அமெரிக்காட்ட என்ன சம்பாரிச்சிருக்கிறோம்? சரி, இங்க இருந்து எங்க உமா நல்ல இடியாப்பம் சொல்லுவாங்க, அமெரிக்காவுக்கு போய் இடியாப்பத்தையாவது விற்போமா? இடியாப்பம் வச்சு கோடீஸ்வரமா வெக்கப்படாதீங்க. ஒரு வாப்பா வடை பொறிக்கிறாரண்டா, அவருக்கு விஸ்டம் வெளியாயினா அந்த வடையில் அவர் கோடீஸ்வரர் ஆகுவார். என்ன தொழில மாத்த தேவையில்லை, நீங்க ஆடு மேய்ங்க, அது எந்த பிரச்சனை இல்லை. பட் விஸ்டம் வெளியாகினா அது ஆடு மேய்க்கிறதே வேற மாதிரி போயிரும். இந்த விஸ்டத்தை நான் தான் சொல்ல வரேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க விரும்பினது, உங்க பேஷன் என்னவோ, உங்க ஃபேமிலி என்ன செஞ்சாங்களோ அதுல விஸ்டத்தை நுழைச்சிட்டீங்கன்னு வைங்க, அது நுழைக்க இயலாது. அதுவா வந்துச்சுன்னு வைங்க, அது ரொம்ப டிஃப்ரெண்டா. அவருக்கு KFC ஓனருக்கு 65 வயசுல அவருக்குள்ள ரெசிபியை விற்கலாமா, அவ்வளவு வறுமையில் வைக்கிறவர் என்ன சொல்றாரு? கோழியை பொறிச்சு வித்தார். ஆனா பட் அவருக்கு விஸ்டம் வெளியே வந்துச்சு. நான் கேட்கிற 7 மணி நேரம் வரிப்பதஞ்சு, இங்க உங்க ஊர்ல ஏசி போட்டு கோழி மட்டும்தான் பொறிப்பேன், டொல்பின் தரமாட்டேன். நீங்க சொல்ற அதெல்லாம் தரமாட்டேன். நீங்க சொல்ற மாதிரி ஆனமெல்லாம் ஒவ்வொரு நாளும் காய்ச்சலாது. டொமேட்டோலாம் எடுத்து போட்டு சோஸ் மாதிரி செஞ்சு, அதெல்லாம் அது கிரேவி தான், ஆனம்னா அது. நாம ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ் ஆனம் காய்ச்சுவோம், வருஷத்துக்கே ஒரு முறை காய்ச்சி வச்சிருவோம். இதை போட்டு போட்டு கூடி வருஷத்துக்கே ஒரு முறை அப்படிதான் நீ தின்னு முக்கி தின்ன. ஏசியில பார்க்கிங்ல போட்டு 1000 பே பண்ணிட்டு நாங்க போய் கோழி பொறிச்சு தின்றோம். ரெசிபி அமெரிக்காவான். அட உங்களை விட எங்க உமாமார்கள் என்ன ரெசிபி வச்சிருக்கிறாங்க தெரியுமா? கோழி அப்படி பொறிப்பாங்க. பட் எங்களுக்கு மூளையில் அமெரிக்கால இந்த கம்பெனிக்கு பிரான்சைஸ் எடுத்து இங்க இருந்து அங்க பணம் போகுது, கோழி பொறிச்சு எங்களுக்கு விற்கிறான். அட டெக்னாலஜி வித்தாலும் பரவாயில்ல, கோழி பொறிச்சு விற்கிற இடம் தான் அது. வடை பொறிக்கிறது கேவலமா பாத்தீங்க. KFC ஓனரா இருந்தா எப்படி இருக்கும்? சும்மா பேச்சுக்கு கோழி பொறிச்சு பிசினஸ் தான் அவங்க வாப்பா. நான் என்ன சொல்ல வரேன், கோழி பொறிச்சு விற்கிறாரு. பட் விஸ்டம் வெளியான வேர்ல்டு வைட்ல ஜஸ்ட் ஒரு ஆள் பன் கடை வைக்கிறாரு. ஆனா பெரிய வேலையா பேக்கர்ல அதுக்குரிய மெஷின் இருக்குது, மாவை பிணைஞ்சாச்சு, பண்ணை போட்டாச்சு, நடுவை வெட்டியாச்சு, சம்பளம் வச்சாச்சு. மேக்டானல்ட்ஸ் அதே பன் தான்பா, அது சந்திரமண்டலத்துல இருந்து கொண்டு அந்த பன் இல்ல, அதே மாவு தான். அந்த மாவுல இருந்து அதே வச்சு கொடுத்த மேக்டானல்ட்ஸ் 100 ரூபாய்க்கு 150 ரூபா சொன்னான்னு வைங்க. ஃபிஷ் பன் உண்டு. என்ன 150 ரூபாய்க்கு ஃபிஷ் பன் தேவையில்லை, போயிருவீங்க. 1200 rupees சிக்கன் பன். ஓகே, தேங்க்யூ. இதுதான் மார்க்கெட்டிங் விஸ்டம். ஜஸ்ட் பண்ண விற்க வேர்ல்ட் வைட்ல மேக்டானல்ட்ஸ் அவங்களோட எவ்வளவு பவர். ரஷ்யா நீங்க இதுக்கு மேல துடிச்சிங்கன்னா மேக்டானல்ட்ஸ் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஒரு கம்பெனி, ஒரு நாடு, வேர்ல்டுல பெரிய பெரிய நாடுல அவங்க எந்த அளவுக்கு செய்யறாங்க, சம்திங் டிஃபரெண்ட் நினைக்கிறீங்களா? நீங்க பண்ண செய்றீங்களோ முட்டையை பொறிக்கிறீங்களோ இல்ல விஷயம், உங்களுக்கு விஸ்டம் வந்துச்சான்னு தான் விஷயம். உங்க ஊர்ல grocery இருக்குதா? சில்லறை கடை எங்கெல்லாம் விற்பாங்களோ, தக்காளி, மீன், அதெல்லாம் வேற வேறையா விற்பாங்க. ஸ்ரீலங்காவில் டாப் 10 கம்பெனிஸை பார்ப்போமா? இப்போ கிட்டத்தில் கொழும்பு கோல்ஃபேஸ் பக்கத்தில் பெரிய ஒரு ஹோட்டல் திறந்தாங்களே, ஜான் கீல்ஸ், அவங்கெல்லாம் ஸ்ரீலங்காவில் டாப் 10 கம்பெனிஸ். உங்களுக்கு தெரியுமா, ஸ்ரீலங்காவில் டாப் 10 கம்பெனி செய்கிற பிஸ்னஸ்ல, வேர்ல்டு வைட்ல உள்ள பிஸ்னஸ்ல படிக்காதவன் எந்த தொழில் செய்கிறானோ அந்த தொழில் அவங்க படித்தவங்க செய்கிறாங்க. என்ன உங்க ஊர் ஒரு ஆளுக்கு படிப்பே ஏறலண்டா, எங்கேயாவது ஒரு டவுன்ல போயிட்டு ஹோல்சேலுக்கு வாங்கிட்டு வந்து பருப்பு 250 கிராம் பேக் கட்டி ஒரு 10 ரூபா வச்சு வச்சு வித்துட்டாருன்னா அது 100% முடிஞ்சிடும். ஏன்னா எல்லாருக்கும் பருப்பு தேவை, அரிசி தேவை, அது சிம்பிள் பிஸ்னஸ். வீட்டில் கதவை திறந்தாச்சு, பக்கத்தில் வச்சாச்சு, நிறுத்து கொடுத்தாச்சு. உங்களுக்கு தெரியுமா, படிச்சவங்க, PhD முடிச்சவங்க, டாக்டரேட் பண்ணினவங்க எல்லாம் அவங்களும் எங்கர் தான் விற்கிறாங்களா? என்ன அது எப்படிப்பா? அப்ப படிக்காமலே இருக்கலாமே. அந்த படிச்சு விஸ்டம் வெளியானா அவங்க எங்கர் விற்கிறது வேற, நம்ம விற்கிறது வேற. நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்கன்னு நான் பேச வரல. நீங்க டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, எதுவும் ஆகுங்க. பட் எனக்கு தேவை விஸ்டம் வெளியே வரத்துக்குரிய எக்ஸசைஸ் புரிஞ்சு செஞ்சா மட்டும்தான் பிரெயின் ஒர்க் பண்ணும், இல்லாட்டி பிரெயின் ஒர்க் பண்ணாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. காகில் சுட் சிட்டி இங்க இல்ல, அம்பாறை டவுன்ல இருக்குது பக்கத்துல. ஃபுட் சிட்டியில ஃபேன் போட்டிக்கிறாங்களா, ஏசி போட்டிக்கிறாங்களா? எங்கர் தானே விற்கிறாங்க, சிக்னல் தானே விற்கிறாங்க, வேற ஏதாவது பக்னல் ஏதாவது விற்கிறாங்களா? இல்லை. அதே சீனி தானே, மாவு தானே, மீனும் இருக்குமே, கோழியும் இருக்குமே, தண்ணி போத்தல வச்சிருப்பாங்களே. இந்த கடையில் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் வச்சு விற்கிறாங்க, ஏர் கண்டிஷன் பண்ணிருக்கிறாங்க.
பொஸ்தான் லாட்சியில உட்காந்துருப்பாரு சல்லி எடுக்க. யாரும் 4 பொம்பளை. பொஸ்ட ஃபேமிலியா இல்லையா? இந்த ஊர்ல எப்படி மில்லியன் கணக்கில் சல்லியை கொடுக்கறது? அங்காளி ஸ்டாக் வந்து இறங்குது, கண்டெய்னர் தூக்கிட்டு போயிட்டான்டா. ஹாஜியார் துறப்பை எடுத்துட்டு தான் பள்ளிக்கு போவார். ஏன்னா வீட்டுல வரப்போக்கில் 500 ரூபா காணாம போயிடும், உள்ள ஏதோ ஒரு எலி எடுத்துட்டு போயிடும். அதனால ரொம்ப பெரிய பிரச்சனை. அவர் ஒரு ஃபேனை போட்டுட்டு புழு கம்பி அடிச்சுட்டு கையை நீட்டக்கூடாது, இங்க நான் தர்றேன், ஏன்னா யாரையும் உள்ளுக்கு எடுக்க மாட்டாரு. இவ்வளவு பயங்கரமா பண்றாரு. படிச்சவன் அதே தொழிலை செய்வான், நோ ப்ராப்ளம், நீங்க விசிட் பண்ணுங்க, நீங்க இது பண்ணுங்க, எல்லாம் ஓகே. 50% குறையாமல் ஹெட் ஆபீஸ் காகில் செக்ஸ் ஆபீஸுக்கு போய் சல்லி உளுந்து அவனுக்கு தெரியும். ஏதாவது ஒரு களவெடுத்தா எல்லாம் சிசிடிவி ஆபரேஷன். செக்யூரிட்டி கார்டு முன்னுக்கு கேட்காங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க கஸ்டமரை பார்க்கறதுக்கு அந்த செக்யூரிட்டிக்கு அந்த வேலையே இல்லை. நீங்க களவெடுக்கிறதுக்கு அவருக்கு சம்மதமே இல்லை. அந்த செக்யூரிட்டி இருக்கிறது கேஷியர் 4 பேர் வெளியே போகக்கூடாது, அதுக்கு தான் அவர் அங்கே வச்சிருக்குது. பார்க்கிங்க கொஞ்சம் பார்த்துட்டு கேஷியர் வெளியே போகக்கூடாது. கஸ்டமரை பேக்கை செக் பண்றதெல்லாம் வேலை இல்லை, அதுக்கெல்லாம் வேற. ஸோ இந்த சிஸ்டம் அவருக்கு கண்ணால வந்துச்சா, மூக்கால வந்துச்சா, காதால வந்துச்சா? இது விஸ்டம். இது ஒரு மனுஷனுக்கு பிறந்தா நீங்க செய்யறது grocery-யா? இந்த இடத்துல கால்குலேஷன் அபிலிட்டி இருக்குதா? உங்களுக்கு கணக்கு தெரியுமா? இப்படி போட்டு எக்ஸ்பென்ஸ் இவ்வளோ, இது இன்கம் இவ்வளோ, இத்தனை பேர் வருவாங்க, இதெல்லாம் டார்கெட் பண்ணி கான்ஃபிடென்ட் வந்த உடனே நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்களுக்கு தேவை ஜப்பா, ஞானமா? ஞானம் ஒரு அளவு கம்ப்ரமைஸ் ஆகி வந்துட்டீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அம்மாடி போதும். ஓகேயா? இன்னும் சில பேர் எப்படா இந்த விஸ்டத்தை விடுவாரு, இப்படி ஆளை பார்த்தாலே புரியுது. இப்படி சில பேர் சொல்லுங்க